வீடியோ ஆடியோ தெளிவா இருக்கா? மெசேஜ் பண்ணுங்கடா. ரைட். போன கிளாஸ் கொஞ்சம் கேள்வி செஞ்சுட்டோம். சரியா? போன கிளாஸ் அந்த டியூட் போட்டுறாங்க. டேய் அவத்தஞ்சமில்ல வந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மேல தட்டிப்பார். சரியா? போன செவ்வாய் டியூட்டுக்குரிய லிங்க் போட்டிருப்பேன். அதுல பார்த்து கொள்ளலாம். பேருந்து பிரிண்ட் எடுத்து போட்டு செஞ்சு பார்க்கணும். சரி, அப்ப போன கிளாஸ் நாங்கள் கொஞ்சம் கேள்வி செஞ்சுட்டோம். அப்பனா சரியா? இன்றைக்கு மிச்சம் கேள்விக்க போறோம். ரைட். இப்ப பார், இந்த இலட்சிய கரைசல் என்ன சொன்னான் அங்க? ஏ கவர்ச்சி ஒரே வகை மூலக்கூறு. சரியா? ஏ கம பி ஆகிய இது திரவங்களை கலந்து, சரியா, ஏ கம பி ஆகிய இது திரவங்களை கலந்து இலட்சிய கரைசல் ஒன்றை நீ தயாரிக்க வலிக்கிட்டா. சரியா? ஏ கம பி ஆகிய திரவங்களை கலந்து இலட்சிய கரைசலை நீ தயாரிச்சா, ஏ என்ற திரவத்துல ஏ என்ற மூலக்கூறுகளுக்கு இடையில ஏ மூலக்கூறுகளுக்கு இடையில ஏ கவர்ச்சி என்று குறிக்கலாம். பி என்ற திரவத்துல என்ன இருக்கும்? பி கவர்ச்சி இருக்கும். கலந்தா பிறகு என்ன வரும்? ஏ பி கவர்ச்சி வரும். இலட்சிய கரைசலாண்டா என்ன? ஒரே வகை மூலக்கூறுகளுக்கான கவர்ச்சி விசையும் வெவ்வேறு வகை மூலக்கூறுகளுக்கான கவர்ச்சி விசையும் சரியா வலிமை அல்லது சக்தி அடிப்படையில ஒன்றா இருக்கும், சமனா இருக்கும். அதால கலக்கும் போது வெப்பநிலை மாற்றம் அல்லது என்ன சொல்லாம கனவுளவு மாற்றம் ஏற்படாது. இங்க நீ இப்படி ஒரு பேரையும் இருக்கு. ஏ கவர்ச்சி பிளஸ் பி கவர்ச்சி. சரியா? இவர் பிளஸ் இவற்ற கூட்டுத்தொகை 2 ஏபி கவர்ச்சின்னு பார்க்கலாம். அப்பதான் இலட்சிய கரைசல். அப்ப போன கிளாஸே இலட்சிய கரைசல் கதைச்சு சரியா? இலட்சிய கரைசல் கதைச்சு அதுக்கான ரவோட்டின் விதி கதைச்சிட்டேன். அப்ப இலட்சிய கரைசல்ண்டா என்ன சொல்லுவாப்ப இப்படி கதை. அப்ப இன்றைக்கு நாங்கள் இலட்சிய கரைசலுக்கு உதாரணம் பார்ப்போம். இலட்சிய கரைசலுக்கான உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, மூலக்கூட கவர்ச்சி விசை சமனாவாரதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. அதனால நாங்கள் ஏறத்தாழ சமன் எடுக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி நீ யோசிச்சா சரியா? இலட்சிய கரைசல் உருவாக்குறதாருன்னு பார்த்தா ஒன்று இந்த ஓர்கானிக்கில அமைப்பொத்த தொடர் அல்லது இப்படி பார்ப்போம். சமதானி வேறுபாடுடைய சேர்வைகள் இலட்சிய கரைசலுக்கு வரும். அதுக்கு உதாரணம் சரியா? H2O, அடுத்தது D2O, அடுத்தது CH3OH, CH3OD, சரியா? CH3OD. அதே மாதிரி இப்ப பென்சின் C6H6, C6D6, சாரி, சரியா? பென்சீனும் சரியா இந்த C6D6 இதெல்லாம் இலட்சிய கரைசலுக்குரிய கதையா. சமதானி வேறுபாடுடைய திரவங்களை கலந்தா சரியா? H2O D2O கலந்தா உனக்கு இலட்சிய கரைசல் வரும். CH3OH CH3OD கலந்தாலும் இலட்சிய கரைசல் வரும். C6H6 திரவத்தையும் C6D6 திரவத்தையும் கலந்தாலும் இலட்சிய கரைசல் வரும். அதுக்காக பேர் இப்படி சொல்லக்கூடாது. CH4 CD4 கலைக்க கூடாது. ஏன் இது கலைக்க கூடாது? ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுவோம். இது ரெண்டும் சேர்ந்த கலவை இலட்சிய கரைசல் எடுக்கலாமா? இது ஏன் கலைக்க கூடாது? ஒரு ஆள் மெசேஜ் பண்ணோம். என்னத்தை விளங்கி வச்சுக்காண்டுவா. இதுவும் சமதானி வேறுபாடுதான். இது ராப்ப கோப்ப கல்லிற சும்மா நேரத்தை வேணா கடுத்த மாட்டாங்க. இந்த பெருமையில் வாழ்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏண்டா இதை இலட்சிய கரைசல் கிடக்க கூடாது? பிளஸ்ஸியா என்னம்மா மெசேஜ்ல போடுங்கோ. இலட்சிய கரைசலுக்கு இவரை ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நேக்கும் தெரியுது இல்ல. டேய் என்ன பிரச்சனை சொல்லுவான்? சொல்லுவியா? இது கரைசல் என்ற கதைக்கே வராது. இது ரெண்டும் வாயு. நீ 5 கார்பன்ல என்ன சொல்லுவாப்பன் 2 பேரை கலக்க வலிக்கிறன்னு சொன்னா 4 கார்பனுக்கு மேற்பட்டதுதான் வாயு. திரவம். 4 கார்பனுக்கு உட்பட்டது. ஒரு கார்பன் சேர்வையில் ஒரு கார்பனுக்கு உட்பட்ட அல்கஹால் வேணுமெண்டா திரவமா இருக்கும். அலசன் சேர்வையில திரவம் பார்க்கலாம். ஆனால் சரியா
இந்த ஐதரோ கார்பன்ல திரவம் பார்க்கலாம். அது 4 கார்பன் வரைக்கும் அது என்னவா இருக்கும்? வாயு. சரியா, 4 கார்பன் வரைக்கும் வாயு. அதான் இப்படி உதாரணம். இந்த உதாரணம் பார்க்கணும் அதை பாக்குறீங்க. ரைட், அடுத்தது போமா. சரியா, நகர் நோட் பண்ணிக்கொள். இலட்சிய கரைசலுக்கு உதாரணம் என்று கொண்டு சமதானி வேறுபாடுடைய சேர்வைகள். இலட்சிய கரைசலுக்கு சடபுடன் உதாரணம் எழுது. அடுத்த உதாரணம் தரப்படும். இலட்சிய கரைசலுக்கான உதாரணங்கள் சடபுடன் எழுதணும். சரியா, சமதானி வேறுபாடுடைய சேர்வைகள். சரியா, சமதானி வேறுபாடுடைய சேர்வைகள். இது இலட்சிய கரைசல். இந்த ரெண்டு பேரும் இப்படி சோடி சோடியா கலந்தா உனக்கு வர போறது இலட்சிய கரைசல். சரி, அடுத்ததுக்கு போமா. சரியா, இலட்சிய கரைசல். அடுத்தது. சரியா, அடுத்தது இந்த ஆர்கானிக் சேர்வையில் எழுதி முடிச்சிட்டீங்களோடா? எழுதி முடிச்சா ஒரு மெசேஜை தட்டுங்கூடா, சும்மா இருக்காம எழுதிட்டோம். சரி, அப்ப 2வது இலட்சிய கரைசலுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா, சரியா, 2வது இலட்சிய கரைசலுக்கான உதாரணம். சரியா, 2வது இலட்சிய கரைசலுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா பாருங்க. சரியா, 2வது இலட்சிய கரைசலுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் சேர்வையில ஒரே தொழிற்படு கூட்டம், ஆல்கஹால் அலசன் சேர்வை, அடுத்த ஆல்டிகேட் கீட்டோன் எடுத்தா ஒரே தொழிற்படு கூட்டம். ஒரே தொழிற்படு கூட்டத்துல அடுத்து வார கார்பன் சேர்வை ஒன்று விட்டு ஒன்று பார்த்தாலே பிழைச்சு போடும். அடுத்தடுத்த கார்பன் சேர்வைகள் அமைப்பொத்த தொடரில் அடுத்து வரும் சேர்வைகள். நகர்ந்து போடு. அமைப்பொத்த தொடரில் அடுத்து வரும் சேர்வைகள் மெதனோல், அடுத்தது எதனோல். சரியா, அதே மாதிரி CH3 எடுப்போம். CH3Br. சரியா, CH3Br. அப்ப அடுத்தது என்ன? CH3CH2Br. அடுத்தடுத்த கார்பன் சேர்வைகள். இப்ப பென்சீனோட தொழில் எடுத்தாண்டா C6H5CH3. இது ரெண்டும் ஒரு கார்பன் தான் வேறுபடுது. இதுலயும் ஒரு கார்பன், இதுலயும் ஒரு கார்பன், இதுலயும் ஒரு கார்பன். இது ரெண்டையும் ஹைட்ரோ கார்பன் பாரு. சரியா, அப்ப அமைப்பொத்த தொடரில் அடுத்து வரும் கார்பன் சேர்வைகளை கலந்தாலும் உனக்கு இலட்சிய கரைசல் தான் பெறும். நகர் நோட் பண்ணு. சமதானி வேறுபாடுடைய சேர்வைகள் இலட்சிய கரைசல். அடுத்தது அமைப்பொத்த தொடர் ஒரே தொழிற்படு கூட்டத்தில் அடுத்து வரும் சேர்வைகளும் இலட்சிய கரைசல். சரியா, அடுத்தது. சரியா, அடுத்தது நீ பார்க்கலாம். ஒரே கூட்டத்துல அடுத்தடுத்த மூலகங்கள் என்ற சேர்வைகளை, ஒரே கூட்டத்துல அடுத்தடுத்த மூலகங்கள் என்ற சேர்வைகளையும் இந்த வகைக்கு எடுக்கலாம். இலட்சிய கரைசலுக்கான கதைக்க அதையும் எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு CH3Cl CH3Br இத கலந்தா இலட்சிய கரைசல் எடுக்கலாம். ஏன் 2 கார்பன் எடுத்தாலும் பரவாயில்ல. CH3 CH2Cl CH3 CH2Br. குளோரோபென்சீன். சரியா, குளோரோபென்சீன், புரோமோபென்சீன். சரியா, புரோமோபென்சீன். இந்த கலவையா, இதை கலந்தா உனக்கு என்ன வரும்? இலட்சிய கரைசல் வருவார். கலந்தா இலட்சிய கரைசல் வரும். இவரையும் கலந்தா இலட்சிய கரைசல். அடுத்தவரை கலந்தா இலட்சிய கரைசல். சரியா, இதுல பாத்தீங்கன்னா கார்பன் எல்லாம் ஒன்றுதான். ஆனா மூலகம் மாறுறது. குளோரினும் புரோமினும் ஒரே கூட்டத்துல அடுத்தடுத்த கூட்டத்துல இருக்கிறார். ஒரே கூட்டத்துல அடுத்து வரும் சேர்வைகள். அதுக்கு நீ இப்படியும் முன்னெடுக்கலாம். CCl4. சரியா, CCl4 SiCl4. இங்க ஆறடா ஒரே கூட்டம். கார்பனும் சிலிக்கனும் ஒரே கூட்டம் இல்லே. சரியா, ஒரே கூட்டத்துல அடுத்தடுத்து வாராக்கல்லானே கார்பனும் சிலிக்கனும். சரியா, அப்ப அதுவும் அங்க வருமா? சரியா, கார்பனும் சிலிக்கனும் ஒரே கூட்டம். ஒரே கூட்டத்துல அடுத்து வரும் மூலகங்கள் என்ற சேர்வைகள் இலட்சிய கரைசல உருவாக்கும். சரியா, இலட்சிய கரைசல் உருவாக்கும். இந்த கதையில நீ இப்ப CCl4 CBr4 சொன்னா நான் அதை ஏற்க விரும்பல. ஏன் விரும்பல சொல்லுவாங்க. இப்ப மேல சொல்லிக்க ஒரு Cl ஒரு Br மாறுறதால பெருசா மூலக்கூட்டு திணிவு மாறாது. ஆனா இங்க 4 Cl மாத்தி 4 Br மாத்தினா மூலக்கூட்டு திணிவு பெருமளவுல வேறுபட வழிகட்டும். மூலக்கூட்டு திணிவு பயங்கரமா கூடினா கவர்ச்சி விசைகள் பயங்கரமா வித்தியாசப்படும். இப்படி நான் கதைக்காமத்தான் CCl4ல கார்பனையும் சிலிக்கனையும் மாத்தி காட்டியிருக்கேன். சரியா, அப்ப இதை நான் இலட்சிய கரைசலுக்கு உதாரணமா தெரியல. அப்ப விளங்குதா உனக்கு? வெளிமுடி இலட்சிய கரைசல். அப்ப போன கிளாஸ் இலட்சிய கரைசல் கதைச்சு அதுல கொஞ்சம் தகவல் தந்து கொஞ்சம் கேள்வி 10 கேள்வி ஏதோ செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கு மிச்ச கேள்விக்கு போக முன்னுக்கு கொஞ்சம் தேரி கதைச்சா நல்ல இந்த ஒரே அடியா தேரி ஆயிக்க ஈட்டு பார்த்து கொண்டு படி எழுதிட்டியா ரைட் அப்ப நகருவோமா சரியா ரைட் அப்ப இதை எழுதி முடிய ஒரு மெசேஜ் பண்ண அடிக்க போறோம் சரியா இதை எழுதி முடிய ஒரு மெசேஜ் பண்ண எழுதிட்ட கிட்டத்தட்ட நம்பிட்டடா எழுதிட்டியா மெசேஜ்ல ஓடுறா ரைட் பிரசாந்தன் எழுதிட்டியா கட்டிகார் மிச்சம் எங்கடா பிறண்டு போனீங்களா எழுதியாச்சு பாபாம் ரைட் 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 சரி அப்ப இனி அடுத்த கதையை பாரு சரியா இனி அடுத்த கதை இதே வகைக்கு இதையும் ஒருக்கா வித்தியாசமா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா இப்ப H2O நீர் நீரோட அல்கஹோல்ல மெதனோல் எடுத்துக்கொள் இது ரெண்டும் சேர்ந்த கரைசல் இலட்சிய கரைசலுக்காம் பெறும் மெதனோல் நீர் கரைசல் வேற அல்கோல் எடுக்கலாது மெதனோல் நீ எப்படி எடுக்கலாம்டா இங்க பார் இந்த மெதனோலுக்கும் எதனோலுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு எதனோல நீ எழுதி கொள்ளலாம் CH3 CH2OH என்று எழுதலாம் தானே அப்ப மெதனோல் எதனோல் இலட்சிய கரைசல் பிறகு எதனோலும் புறப்பனோலும் இலட்சிய கரைசல டே மெதனோலும் எதனோலும் இலட்சிய கரைசல் சரியா பேர்ந்து எதனோலும் புறப்பனோலும் இப்ப இவர் CH3 CH2OH எதனோலும் புறப்பனோலும் CH3 CH2 CH2OH இவரும் இலட்சிய கரைசலுக்காம் பெறும் இந்த இலட்சிய கரைசல்ல என்ன மாறுபடுதுன்னு பார் எதனோலுக்கும் புறப்பனோலுக்கும் இடையில என்ன வேறுபடுதுண்டா ஒரு CH2 கூட்டம் கூட வந்திருக்கு செக் பண்ணிப்பா ஒரு CH2 கூட்டம் தான் சாரி மாறி இதுக்கும் அதுக்கும் இடையில ஒரு CH2 கூட்டம் கூட இருக்கு பார் ஒரு CH2 கூட்டம் தான் வித்தியாசம் அப்படித்தான் மெதனோல் எதனோல்லையும் ஒரு CH2 கூட்டம் தான் வேறுபடுது அப்படித்தானே H2O மெதனோல்ல என்ன வித்தியாசப்படும் உனக்கு தெரியும் H2Oவில இவரை நாங்கள் எழுதிப்பாரு CH2OH என்று எழுதினா Hம் OH நீர் மாதிரி கருதினா இங்கேயும் ஒரு CH2 தான் வித்தியாசப்படுது அப்ப அந்த அல்கோஹோல்ல அடுத்தடுத்து வார கார்பன் சேர்ற இலட்சிய கரைசல் ஆக்கும் என்று சொன்னீங்களே அதே வகைக்கு நீரை மெதனோலையும் எடுக்கலாம் அப்ப இப்ப நோட் பண்ணிக்கொள் உனக்கு நீரும் மெதனோலும் சேர்ந்த கரைசல் இலட்சிய கரைசல் நீரும் எதனோலும் இலட்சிய கரைசலுக்கு வராத நீரும் எதனோலும் பெறாது நீரும் மெதனோலும் பெறும் நீரும் மெதனோலும் சேர்ந்த கரைசல் இலட்சிய கரைசல் நோட் பண்றேன் வெளியாஜா ரைட் அப்ப இலட்சிய கரைசலுக்கு உதாரணம் தாச்சு நேர்விலகல் எதிர்விலகல் அடுத்த கிளாஸ் தான் கலைப்பேன் சரி இது எழுதி முடிச்சா இலட்சிய கரைசலுக்கான ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் கீறிட்டமா கீறிலையா மெசேஜ் பண்ணு இலட்சிய கரைசலுக்கான ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் கீறினாங்களா கீறிலையா இலட்சிய கரைசலுக்கான ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் கீறிட்டமா கீறிலையா ரைட் அப்ப இலட்சிய கரைசலுக்கான ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் இதையும் முடிஞ்சா ரைட் எழுதிட்டு நம்பர் ரைட் அப்ப கவனிங்கோ அப்ப போன கிளாஸ் நான் கதைச்சிட்டேன்னு சொல்லக்குட்டி இலட்சிய கரைசலுக்கான ரவோட்டின் விதி ஏக்கம பி கலந்து துவித இலட்சிய கரைசல் ஒன்று உருவாக்கினா திரவத்திலையும் ஏ இருக்கும் பி இருக்கும் ஆவிலையும் ஏ இருக்கும் பி இருக்கும் அப்படித்தானே திரவ நிலையில இருக்கிற மூல் பின்னங்களை நாங்கள் கலைச்சினாங்க திரவ நிலை கரைசல் நிலையில இருக்கிற மூல் பின்னத்துக்கு என்ன பேர் கரைசல் நிலையில இருக்கிற மூல் பின்னங்களை XA XB ஆவி நிலையில இருக்கிற மூல் பின்னத்துக்கு என்ன குறியீடு YA YB பகுதி ஆவி அமுக்கங்கள் PA PB தனியே இருந்தா தூய ஆவி அமுக்கம் அது P0 A P0 B மொத்த ஆவி அமுக்கத்தை நாங்கள் குறிக்கலாம் P டோட்டல் அல்லது PAB சரியா P டோட்டல் அல்லது PAB சரியா இதெல்லாம் உனக்கு போன கிளாஸே தந்துட்டேன் சரியா இதெல்லாம் உனக்கு போன கிளாஸே தந்துட்டேன்
சரியா? உனக்கு இதெல்லாம் போன கிளாஸே தந்துட்டேன். விளங்குதோ? ரைட். இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரவோட்டின் விதி. இந்த தொகுதியில் இருக்கிற என்ன சொல்லுவாப்பம் ஏ பகுதி ஆவி அமுக்கம். சரியா? ஏ பகுதி ஆவி அமுக்கம் ரவோட்டின் விதி பார்த்தினாங்க என்னண்டு. சரியா? ஏ பகுதி ஆவி அமுக்கம் பி ஏ சமன் சரியா எக்ஸ் ஏ இன்டு பி நோட் ஏ என்று வச்சுனா ஞாபகம் இருக்கா? இந்த இதை நான் ஒழுங்குபடுத்துறேன் வரைவுக்கு ஏற்ற மாதிரி. பி ஏ சமன் பி நோட் ஏ முன்னுக்கு வைக்கிறேன், எக்ஸ் ஏ பின்னுக்கு வைக்கிறேன். இப்ப நான் உனக்கு வரைவுக்குறேன். சரியா? எப்படி வரைவு? இவரை நாங்கள் வைக்கிறோம் YH. சரியா? இவரை நாங்கள் வைக்கிறோம் YH. இவரை நாங்கள் வைக்கிறோம் XH. சரியா? XH. சரியா? இவரை நாங்கள் வைக்கிறோம் XH. அப்ப உனக்கு இவர் வருவார் படித்திறன் M. உனக்கு தெரியும் y சமன் mx என்ற வரைவு உனக்கு எப்படி செல்லக்கூடிய வரும். சரியா? ஏ பகுதி ஆவி அமுக்கம் என்றது சரியா அவற்ற மூல் பின்னம் எக்ஸ் ஏயோட எப்படி மாறும்? சரியா? y சமன் mx என்றா வரைவு எப்படியடா வரும்? சரியா? இந்த தூய ஆவி அமுக்கம் இருக்குதானே, இது மாறா. இது ரெண்டும் வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும், தீயில் மட்டும் தங்கும். சரியா? தீயில் மட்டும் தங்கும். வெப்பநிலை மாறினாத்தான் இவர் மாறும். அப்ப தூய ஆவி அமுக்கம் வெப்பநிலை மாறினாத்தான் மாறும். இப்ப நான் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு தான் வரைவுக்கிற போறேன். குறித்த வெப்பநிலையில நான் வரைவுக்குருவனா இருந்தா குறித்த வெப்பநிலை பீனோடே மாறாது, அப்ப படித்திறன் மாறாது. y சமன் mx என்ற வரைவு உற்பத்தி கால போற நேர்கோடு. இந்த நேர்கோட முடிவில் மட்டும் கீழாது. ஏன் சொல்லுவா? அப்ப இந்த மூல் பின்னத்தின் மேக்சிமம் உண்டு. அப்ப 0 1 வரைக்கும் தான் உன்னால கீறலாம். இதான் அந்த வரைவு. விளங்குதா உனக்கு? நகர முடி. அப்ப அமுக்கம் மூல் பின்னத்தோட மாறுற வரைவு இதுதான். 1 வரைக்கும் தான் கீறலாம். மூல் பின்னத்தின் மொத்த கூட்டுத்தொகை 1. விளங்குதா உனக்கு? மூல் பின்னத்தின் மொத்த கூட்டுத்தொகை 1. சரியா? அமுக்கம் மூல் பின்னத்தோட மாறைக்குன்னு சொல்லுவாப்பம் y சமன் mx என்றது விளங்குதா உனக்கு? m மாறாது. ஏன் சொல்லக்கூட்டி மாறாது? படித்திறன் உங்களுக்கு தூய ஆவி அமுக்கம் அல்லது நிரம்பல் ஆவி அமுக்கம் என்றது உங்களோட வெப்பநிலை மாறினாத்தான் மாறும். டக்குன்னு கறி போட்டு மெசேஜ் பண்ணு. வெப்பநிலை அல்லது என்ன சொல்ல வெப்பநிலை மாறினாத்தான் தூய ஆவி அமுக்கம் அல்லது நிரம்பல் ஆவி அமுக்கம் மாறுமா? டக்குன்னு கறி போட்டு மெசேஜ் பண்ணு. சரியா? கீரையிலையோ கீரன் பே கீரி போட்டு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. இந்த கீரையில மெசேஜ் பண்ற முழு விசர் கீரி போட்டு மெசேஜ் பண்ண கூட கீரிட்ட மாண்டு பாபம் கீரியாச்சு பாத்திமா கீரியாச்சாமா கட்டிக்காரி ராஜதாஸ் நிஸ்வினி நெல்லியரியா நிஸ்வினி ரைட் கீரியாஜா ரைட். இப்ப கனபேர் கீறிட்டியல. சரியா? கனபேர் கீறியாச்சா? ரைட், கனபேர் கீறியாச்சு. அப்ப இப்படித்தானே பி பிக்கு கீறினாலும் அப்படித்தான் பெறும். அப்ப நீங்கள் சொல்லலாம் இதுல இருந்து சரியா பிபிக்கு அவற்ற மூல் பின்னத்தோட கீறினா பிபி சரியா அவற்ற மூல் பின்னமா சரியா எக்ஸ்பியோட மாறினாலும் அதே வரைவு அதிகபட்சம் மூல் பின்னம் எத்தனை வரும்? மூல் பின்னங்கள் மொத்த கூட்டுத்தொகை உண்டட. சரியா? மூல் பின்னங்கள் மொத்த கூட்டுத்தொகை உண்டு. அதே எங்கரியோடு சரியா? மூல் பின்னங்கள் மொத்த கூட்டுத்தொகை உண்டு. அப்ப எக்ஸ்பி மேக்சிமம் என்னவா இருக்கும்? உண்டு. எக்ஸ்பி மேக்சிமம் என்னவா இருக்கும்? உண்டு. அதே எங்கரு சடபுடண்டு இந்த இலட்சிய ரவோட்டின் விதி நிறுவினானே இல்லை நிறுவலேன. சரி, இன்றைக்கு இதுல தொடங்கிட்டு அடுத்த கிளாஸ் நிறுவினா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தியரி சொல்லி போட்டு இந்த கேள்வியை செய்வோம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா தியரி சொல்லி போட்டு கேள்வியை செய்வோமா? சரியா? ரைட். கேள்வி முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணு. இப்ப இன்னொரு கதை சொல்றேன் பேர், வெளியில சொல்லக்கூடாது நீ. யாரை டேய் இன்னொரு கதை சொல்றேன் பேர். சரியா? என்ன அந்த கதையண்டா உனக்கு இதுல எக்ஸேக்கு பதிலா மேக்சிமம் ஒன்றுன்னு சொன்னான். இவருக்கு ஒன்று போட்டா ஒன்று தர பீனோடே தானே பி. அப்ப உனக்கு அந்த நேரம்
இது ஒன்று எடுக்க இதுல வார அமுக்கம் என்னவா இருக்கு? பி நோட் ஏ என்று வரும். விளங்குதா விளங்கு இல்லையா? விளங்கினா குறி, விளங்க அடிக்கும் குறி. சரியா? விளங்குறதுக்கு வீட்டரை பண்ணு. அப்ப இது என்னவா இருக்கு? பி நோட் பி. விளங்காண்டு பார். எக்ஸ்ஏ எக்ஸ் பி ஒன்று எடுக்க இப்ப எக்ஸ்ஏன்றது மூல் பின்னம். மூல் பின்னம் ஒன்றுண்டா என்ன கருத்து? தனியா அவர் இருக்கிறார். தனியா அவர் இருக்கிற ஆவிய முக்கம் என்ன சொல்ல? அப்ப தூய ஆவிய முக்கம் தானே. அப்ப இதுல போட்டு யோசிக்கலாம், அல்லது ஜென்ரலா சும்மா யோசிச்சு புரிஞ்சு கொள்ளலாம். ஒன்றுக்கும் பக்கல் ஏண்டா விட்டுட்டு வேற எதனா பார்க்கலாம். அதுக்காச்சும் விளங்கணும். அப்படி ஒரு முடிவு கண்டாலும் பிறப்பார். சரியா? இது ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயம். உதய புரிஞ்சு கொள்ளலேண்டா விளங்குதா உனக்கு? அடுத்தது சரியா? அடுத்தது அப்ப அதை நோட் பண்ணு. டே எக்ஸேக்கு ஒண்டா போட்டு பாருங்களா, அவன் வளர்ந்துடா காலி காட்டுறேன். ஆகலும் வலது உறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன, எக்ஸ் ஏக்கு ஒன்று போட்டா உனக்கு வெறும் பி ஏ சமன் பி நோட் ஏ என்று வரும். பக்கத்துல ஒன்று இல்லை. அப்ப எக்ஸ் ஏ ஒன்று இருக்க பி நோட் ஏ. விளங்குதா உனக்கு? எக்ஸ் பி என்ன சொல்ல? அப்ப முண்டா இருக்க பி நோட் பி. அதுவரையும் பாத்துக்கும். இப்ப உதவ வச்சுக்கொண்டு இனி அடுத்த கதைக்கு போறோமா? சரியா? அடுத்த கதை ஜெகவானி. போன கிளாஸே நாங்கள் பார்த்த நாங்கள் பி டோட்டல். பி டோட்டல்ன்றது பி ஏபி குறிக்கலாமா? பி டோட்டல் அல்லது பி ஏபி, அது ஏதோ நீ எப்படியோ குறிச்சுக்கொள். அங்கே தெரியலையா ஒரு. அப்ப பி டோட்டல்ன்றது சரியா? போன கிளாஸே பார்த்தனால பி டோட்டல்ன்றது டால்டனின் பகுதியமுக்கு விதி என்று ஒன்று இருக்கு, தெரியுமா? சரியா? டோல்டன் எல்லாம் ஒரே கதை. சரியா? டால்டனின் பகுதி அமுக்க விதி என்ன சொல்லுது? பி டோட்டல் என்றது பி ஏ பிளஸ் பி பி கரைசலின் மொத்த அமுக்கம் என்றது ரெண்டு பேர்த்த பகுதி ஆவி அமுக்கங்களை கூட்டினா ஒன்றுக்கொண்டு சமனா வரும். இரவோட்டின் விதி என்ன சொல்லுது? இதுக்கு ரவோட்டின் விதி பயன்படுத்தினா பி டோட்டல் சமன். பி டோட்டல் சமன். இவருக்கு ரவோட்டின் விதி என்ன சொல்லுது? எக்ஸ் ஏ இன்டு பி நோட் ஏ. அவருக்கு ரவோட்டின் விதி என்ன சொல்லுது? எக்ஸ் பி இன்டு பி நோட் பி. இப்ப விரண்டு கொண்டு இது எப்படி வந்தான்னு கேட்டா வாயில வேற ஏதேனும் தூதனம் வந்துடுமா? போன கிளாஸ் இந்த கதை கேட்கா போனி நீ. அதே நேரம் இதெல்லாம் யூடியூப்ல விடாக்கு. போன கிளாஸ் முதலாவது கிளாஸுக்குரியது யூடியூப்ல போட்டிருக்கு. இன்னும் அழிக்கல, எனக்கு தெரியும். பிறண்டு போயிட்டு வருவா திருப்பி வந்து அப்படி இப்படி கதைக்க இந்த விசர் வரும். சரி, அப்ப அதை போய் பார். அப்ப இதெல்லாம் தொடர்படுத்தியாச்சு முதலையா? சரி, அப்ப பி டோட்டல்ன்றது என்ன சொல்ற? எக்ஸ் இன்டு பி நோட் ஏ போன கிளாஸ் பார்த்துட்டோம் தானே. இது எக்ஸ்பி என்றது என்ன? பிபி என்னது வரும்? எக்ஸ்பி இன்டு பி நோட் பி. விளங்குதா உனக்கு? சரி, இப்ப பார். இப்ப நான் இது எல்லாத்தையும் ஒரே வடிவத்துக்கு கொண்டு வரப்போம், ஒரு ஆள் சார்பா கொண்டு வரப்போம். இது எக்ஸ் ஏ இன்டு பி நோட் ஏ என்று இருக்கட்டும். அவரை நிறுவலாம். உனக்கு தெரியும் இந்த தொகுதிக்கு என்ன சொல்லாப்பம் ஏயும் பியும் இருக்கேக்க ரெண்டு பேர்த்த மூல் பின்னங்களையும் கூட்டினா என்னடா ஆப்பன் வரும்? சரியா? இதெல்லாம் அழைக்கிறேன் நீ. சரியா? ரெண்டு பேர்த்த மூல் பின்னத்தையும் கூட்டினா என்ன வரும்? எக்ஸ் ஏ பிளஸ் எக்ஸ் பி என்ன மூல் பின்னங்கள் மொத்த கூட்டத்தொகை உண்டு. அப்ப நீ போடலாம். சரியா? எக்ஸ் பிக்கு பதிலா 1 மைனஸ் எக்ஸ் ஏ என்று போடலாம். போடலாம் தானே? அப்ப இங்க வா. அப்ப முழுக்க நான் என்ன செய்ய போறேன்டா எக்ஸ் ஏக்கு மாத்த போறோம். அப்ப எக்ஸ் ஏ இருக்கட்டும், எக்ஸ் பிக்கு பதிலா 1 மைனஸ் எக்ஸ் ஏ போடலாம். பக்கத்துல பி நோட் பி இருக்கட்டும். அப்ப இதை நாங்கள் பேருந்து ஒழுங்குபடுத்த போறோம். எக்ஸ் ஏ பொதுவெடுப்போம். எக்ஸ் ஏ பொதுவெடுப்போம். எக்ஸ் ஏ பொதுவெடுத்தா இதுல ஒரு பி நோட்டே மிச்சம் மைனஸ் இதுக்குள்ள ஒரு மைனஸ் எக்ஸ் ஏ வரும். எக்ஸ் ஏ வெளியில எடுத்தா அப்ப பி நோட் பி வரும் பார். அதே நேரம் இதுல பெருக்கினது ஒரு பி நோட் பி வருமல்ல, பி நோட் பி. இப்ப வந்துட்டு கட்டத்துக்கு இத நான் இப்ப வரைவுக்குற வடிவத்துக்கு கொண்டு வரேன். மொத்த ஆவியமுக்கம் அல்லது கரைசலின் ஆவியமுக்கம். கரைசலின் ஆவியமுக்கம் என்றது சரியா? கரைசலின் ஆவியமுக்கம் என்றது எக்ஸியோட எப்படி மாறும் கேட்டா சரியா? இப்படியே வச்சே தொடர்படுத்தலாம். ஆனா என்ன ஏனாத ஆக்களை வச்சு கொண்டு என்ன நான் அப்படி செய்யறது? சரியா? பி நோட் பி மேல இருக்கிறது அப்படியே எழுதணும், ஒன்றும் செய்யல. இதுல ஒரு எக்ஸ் பிளஸ் அங்கால என்ன பண்ணும்? பி நோட் பி. இது ஆர் பி டோட்டல். இப்ப வந்துட்டார் பாரு சமன்பாடு.
உனக்கு கரைசலின் ஆவியமுக்க அமைப்பு வரைபடம் தான் கீற போறேன். அவரை வையச்சிலையும் எக்ஸின் ஏயின் மூல் பின்னத்தை எக்ஸ் அச்சிலையும் வச்சா இங்கால புரிம்பா நிக்கிறவர் வருவார் வெட்டு துண்டு. இந்த முன்னுக்கு இருக்கிறவர் என்ன வருவார்? படித்திறன். இப்ப உனக்கு தூய ஆவியமுக்கங்கள் மாறாது. அப்ப தூய ஆவியமுக்கம் பி நோடேயும் மாறாது, பி நோட் பியும் மாறாது. அப்ப ரெண்டையும் கழிச்சு வார பெருமானமும் மாறாது, ரெண்டையும் பெருக்கி வந்தா கூட மாறாது. பெருக்கலோ பிரித்தலோ மாறிலிகளை வச்சுக்கொண்டு எடுத்தா என்ன சொல்லப்பம் மாறா பெருமானமா தான் இருக்கும். இந்த ரெண்டும் சம்பந்தப்பட்டதுக்கு மாறி ஒண்ணும் பெரியல. தனியே இந்த ரெண்டு பேரையும் கழிச்சாலும் பெருக்கினாலும் பிரிச்சாலும் வார பெருமானம் மாறா பெருமானம். அப்ப இதுக்குரிய வரைவை நான் கீறி காட்டுறேன். வடிவா பார்த்துக்கொள். சரியா? வடிவா பார்த்துக்கொள். இதுக்குரிய வரைவு சொல்லுவாப்பம். இப்ப கீறும்பாரு. இது பி டோட்டல் அல்லது நீ விரும்பினா குறிக்கலாம் பி ஏபி. ஏயும் பியும் சேர்ந்த ஆவி அமுக்கம். இது எக்ஸே. என்னதான் நீ என்ன சொல்ல முக்கினாலும் எக்ஸ் என்ற பெருமானம் ஒன்றுதானே வரும். ஏன்? மூல் பின்னங்கள் மொத்தம் கொடுத்தவங்க உண்டு. அப்போ ஒன்று வரைக்கும் தானப்பன் கீறலாம். ஃபுல் சிலபஸையும் யூடியூப்ல போடுங்க சார். சரி, போட்டுட்டு நான் சாவர நீ சந்தோஷமா இருக்கிறியா? கடிக்கான் என்னடா முட்டாள்தனமா காட்சி பண்ணி அவன் நான் தொழில் செய்யறையா? சும்மா வன்பதா பேசுறான். என்னடா அரசியல் தெரியாம காட்சி கொண்டிருக்கிறா நீ? முழு சிலபஸையும் போட்டா என்னன்றா பேச நான் தொழில் செய்யறது? சும்மா வன்பதா காய்ச்சானப்பன். இந்த ஆர்வத்தை வில வைக்கிறேன்னு நானும் வளர்த்தானே வேணும். போறப்பன் போற. ரைட், அடுத்தது. சரி, இப்ப சொல்லு அடுத்தது. டேய் கோயிக்கிறல கவலைப்படுறல சும்மா பயன்பட காய்ச்சானப்பனா உன்னை கஷ்டப்படுத்த கிடைக்கல. சரி, நீ புரிஞ்சு சொல்லுவா. ரைட், இப்ப கிடைக்குவா. அப்ப பி டோட்டல் எக்ஸியோட மாறேக்க இது என்ன சமன்பாடு? y சமன் mx பிளஸ் சி. உனக்கு தெரியும் இந்த எம் மாறாது. அப்போ y சமன் mx என்றா உற்பத்தி கால போற நேர்கோடு. mx பிளஸ் சி என்றா இனி உனக்கு நான் படிப்புக்கணுமா? பிளஸ் சி என்றா எங்கானே வரும், மைனஸ் சி என்றா எங்கடா வரும்? கீழால போகும். அது உனக்கு தெரியும் தானே. அதெல்லாம் கேறி அதை கேறி காட்டித்தான் உன்னோட்ட நான் வேற லெவல் சார் ரெண்டு பேரோட கொணுமாண்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு தேவையில்லையா? பெரிகொள் கட்டவனே. எக்ஸேண்ட மொத்த கூட்டுத்தொகை உண்டு. நடத்து. சார் இந்த கிளாஸ் உண்டு என்றாலும் உண்டு யூடியூப்ல போட மாட்டீங்களா? என்ன சொல்ல வார? ஒவ்வொரு செவ்வாயும் சொன்னான்னு ஒரு கிளாஸ் அதுல போட்டுட்டேன். என்ன ஒவ்வொரு செவ்வாய் கிளாஸும் போட சொல்றியா? தெளிவா போடுறா. இல்லாடி இன்றைக்கு மட்டும் போட சொல்லுவாரியா? சரி, சரியா? சரியாஜா? இன்றைக்கு கிளாஸ் மட்டும் சரி. ஏதோ புது நியாயமான வரவேற்பு கேள்வி. சரியா? அதால இன்றைய போட்டு விடுறப்பனா வேற என்னப்பன்? சும்மா போட்டு பாருங்க சார். அடி வாங்க போற. நீ கேட்டு நான் இல்லையான்னு சொன்ன நீ என்னோட கோய்ப்ப. இப்படி கேள்வி வைக்கக்கூடாது. இந்த இந்தியா கிளாஸ் மட்டும் ஒரு போட சொல்லி கேட்டாப்ப அது ஒரு நியாயமான கதை. மொரா பேப்பர் செஞ்சு விடுங்கோ சார். பாஸ் பேப்பரே இன்னும் செய்ய கிடக்கடா. நான் 23, 24, 25 செய்யணும். பெரிய தலைவடியா கிடக்க பொறு. அதை முடிச்சுட்டு டைம் இருந்தா மொரா செய்வோம். ஃபைனல் பேப்பர் கட்டாயம் 23, 24, 25 செய்து விடுறோம்னு சொல்லி டிரெக்ட் கிளாஸ்காரங்க சொன்னாண்டா அதே இன்னும் செஞ்சு முடிக்கல கடா நீங்கள். ரைட், இன்றைக்கு மட்டும் போட சொல்லி நியாயம் போடுறப்ப ரைட். சரி, ஏன் என் போறியா? ரைட், அடுத்த பார். இது விளங்கிட்டா அவளுக்கு. இப்ப இது y சமன் mx பிளஸ் c. அப்ப பார் தூய ஆவி கரைசலின் ஆவி அமுக்கம் எப்படி மாறுது? இதுலயும் நாங்கள் வேணுமெண்டா நிறுவலாம். பார், இது எக்ஸே தானே மாறுது. எக்ஸே இந்த இடத்த 0, அந்த இடத்த 1. எக்ஸேக்கு 0 போட்டாண்டா பூஜ்ஜியத்தோட இவர் பெருக்கப்பட்ட அவளாம் 0. அப்ப பி டோட்டல் என்னவா வரும்? விளங்குதா? எக்ஸே சமன் 0 சரியா? எக்ஸே சமன் 0 அப்ப உனக்கு வர போறார் பி டோட்டல் கரைசலின் ஆவி அமுக்கம் பி நோட் பியா வரும். எக்ஸ் ஏ சமன் 1 போட்டா அப்ப என்ன வரும்? எக்ஸே கொண்டு போட்டா இவர் செய்ய இவர் அவர் இந்த பி நோட் பி கழிவட்டு போயிருப்பார்.
அப்ப உனக்கு பி டோட்டல் கிடைக்கும் பி நோட் ஏ என்று வரும். அப்ப இந்த இடத்த என்ன இருக்க போறார் அது விளங்க உனக்கு. சரியா, இந்த இடத்த பி நோட் பி. அப்படியே அங்க போனியண்டா இந்த இடத்த என்ன பண்ணிருக்கும் பி நோட் ஏ. அப்ப எக்ஸே 0 இருக்க பி நோட் பி, எக்ஸே 1 இருக்க அப்படி வரும். சரியா, டக்கனலி முடி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி செய்வீங்களா? செய்ய இல்லத்தான் இன்னும். ஆனா அவங்க அவத்த ஜமல்ல சூமில போட்டதுக்கு எங்க டிரெக்ட் கிளாஸ்காரர் நேரம் செஞ்சு கொடுத்துருவாங்க. 2ஆம் கட்டம் நேரம் இருந்தா செஞ்சு ஆரன்னு சொல்லியிருக்கேன். மின்ரசாயனத்தையும் இதுல போட்டா இப்ப அவங்களுக்கு திருப்பி செய்யணும். அப்பா சரி பாப்போம் பொறும். எழுதி முடிச்சிட்டியா? ரைட். அப்ப வரைய விளங்கிட்டான. அடுத்த இன்னொரு மாதிரியும் இதை விளங்கப்படுத்தலாம். டேய், கரைசலின் ஆவியமுக்கம் என்ன சொன்னி பி டோட்டல்ன்றது பி ஏ பிளஸ் பிபி. சரியா, பி ஏ பிளஸ் பிபி அப்படித்தானே. இப்ப எக்ஸேயோட பார்த்தோம்டா எக்ஸே 0 ஏன்றதே இல்ல. ஏன்றதே இல்லையண்டா ஏ இல்லாட்டிக்கு பி டோட்டல் பிபிக்கு சமன். அதை விட இன்னொரு கதை என்னன்னு கேட்டா ஏ இல்லாத சந்தர்ப்பத்துல பிபி வந்து பி மட்டும்தான் இருக்க போறார். அது பி இந்த தூயாவியக்கும் பி நோட் பி தானே வரும். அப்ப ஏ இல்லாத நேரம் பி நோட் பி. அப்படி என்ன சொல்லுவாங்க, எக்ஸே கொண்டு போட்டா பி இருக்காது. பி இருக்காட்டிக்கு பி இந்த பகுதியமுக்குமே இல்ல. அப்ப பி டோட்டல் பி ஏக்கு சமன். அது மாதிரி பி ஏ என்றதும் பி நோட் ஏக்கு சமன். பி இல்லைன்னா தனி ஏ மட்டும் இருக்க தூயாவியமுக்கும் தானே. அப்ப எக்ஸே 1 இருக்க இப்படியும் யோசிக்கலாம், பல மாதிரி யோசிக்கலாம். வீட்டை செய்து பார். ரைட், இது அழிக்கவா. இந்த வரைவெல்லாம் கீறி இதெல்லாம் முடிஞ்சு அடக்கணும் மெசேஜ் பண்ணு. அப்ப இன்றைக்கு இலட்சிய கரிசலுக்கு உதாரணம் பார்த்திருக்கிறோம். அதோடு நாங்கள் வரைவு கீறி இருக்கிறோம். கொஞ்சம் விளக்கம் மேலதையுமா அங்கே கதைச்சிருக்கிறோம். மற்றது இப்ப சர்ச்சில் வந்த லூசு கதையிலும் கொஞ்சம் கதைச்சிருக்கிறோம். ரைட், சரி எழுதி முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணு. அழிச்சு போட்டு கழிக்க போவோம். வெளியாச்சா? ரைட். மகிழினி. ரைட், மகிழினியா மேலினியா ஏதோ. ரைட், பேர் முக்கியம் இல்ல. பிசாச்சு ஆந்திர போடும். ரைட், இப்ப வேற இது முடிஞ்சா அடுத்த கதைக்கு போறோம். சரியா, இது முடிஞ்சா அடுத்த கதைக்கு போறோமா? ரைட், சரியா, இது முடிஞ்சா அடுத்த கதை. அடுத்த கதை ரவோட்டின் விதி போன கிளாஸ் பார்த்து கொஞ்சம் கேள்வி செஞ்சிட்டோம். இலட்சிய கரைசலுக்கு உதாரணம் பார்த்து இப்ப வரைவுகளும் வந்துட்டோம். சரியா, இலட்சிய கரைசல் இப்ப நான் தனித்தனியத்தான் அப்ப வரைவுக்கு நான் கடைசி ஒரு வரைவு இருக்கு அதையும் பார்த்துட்டு தனித்தனி வரைவு கேட்கிறேல இதுதான் கேட்பான். அப்ப கவனி கொஞ்சம் ஏகம பி அடங்கிய துவித இலட்சிய கரைசலுக்கு கீரன் வடிவா கவனி. சரியா, ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். இதுக்கு பிறகு கேள்வியை செய்வோம். சரியா, ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் இப்படி போமா. சரியா, ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். சரியா, ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். இந்த அச்சு வந்து இப்ப முதல்க்கு இந்த மாதிரி அமுக்கம். இது அமுக்கம், இதுவும் அமுக்கம். மையத்து தான் தன்னிடத்தக்கர் இருக்குன்னு பொறு. சரியா, கீழே இருக்கிறது மூல் பின்னம், ஆட்ட மூல் பின்னம். இப்ப நீ எக்ஸே கெடுக்கலாம். எக்ஸே இந்த பக்கம் கூடுதல் எடுத்தா அப்ப இந்த இடத்த என்ன வரும் 0. அப்ப அந்த இடத்த எத்தனை வரும் 1. அப்ப இந்த பக்கம் எக்ஸே கூடினா எக்ஸ் பி எந்த பக்கம் கூடும், அது இந்த பக்கம் கூடும். இவர் 0 இருக்க எக்ஸ் பி 1, அவர் 1 இருக்க எக்ஸ் பி 0. அப்படியும் பார்க்கலாம். ஏதோ 1 குறித்தா காணும், 2 குறிக்கணும் அவசியம் இல்லை. சரியா? ரைட். உண்ட பேர் எனக்கு வாசிக்க கஷ்டமா கிடக்கடா. ரைட், ஏதோ வேற வித்தியாசமான விசித்திரமான பேர்ல வந்துட்டு வாதி என்ன வாசிக்கிறேன் நான். ரைட், இப்ப நான் உனக்கு முதல் என்ன சொன்னான், டேய் காணிங்க முதல் கிரிக்காண்ணா தெரியுமா? இந்த அப்படி கிரிக்காண்ணா என்னக்கு நாங்கள் எக்ஸ் ஏயோட சரியா எக்ஸ் ஏயோட பி ஏ எப்படி மாறும் y சமன் mx வரைவு. அப்ப அதுதான் இந்த வரைவு. கவனிங்க. சரியா, y சமன் mx வரைவு.
சரியா y சமன் mx வரைவு அப்பனா சரியா y சமன் mx வரைவு ஐயோ ரைட் இப்படி வரும் சரியா y சமன் mx வரைவா அடுத்தது மற்றவரை சொல்லுவாப்பம் இப்படி வரும் இப்படிக்கிறேன்னா y சமன் mx டேய் கவனிங்க இதுல இந்த வரைவு ரெண்டு இருக்கா எல்லாரும் பாட்டு படிச்ச கவனி எக்ஸ் என்றது உற்பத்திக்கால போற நேர்கோடு அப்படித்தான பெண் உனக்கு எக்ஸ் பிக்கும் கிருனான் இல்ல சரியா எக்ஸ்பியோட பிபி அதுவும் உற்பத்திக்கால போற நேர்கோடு தானே முதல் கிருனான் ரெண்டையும் உண்டா கொண்டு வந்தோம்டா இப்ப எக்ஸ் ஏ மாறைக்க பி ஏ மாறுற வரைவு தான் இது சரியா பி ஏ மாறுற வரைவு தான் இவர் இது பி ஏ புறப்பன் எழுதாத இப்ப சரியா இவர் தான் பி ஏ சரியா பி ஏ அதே நேரம் உனக்கு விளங்கும் உற்பத்தி கால போற நேர்கோடு தான் பிபிக்கும் பெறும் உனக்கு தெரியும் இவர் பூஜ்ஜியமா இருக்க எக்ஸ்பி ஒன்று டேய் இவர் பூஜ்ஜியமா இருக்க எக்ஸ்பி ஒன்று அவர் ஒன்றா இருக்க எக்ஸ்பி பூஜ்ஜியம் அப்ப எக்ஸ்பி பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்றுனா அங்க இருந்து இங்க வர வீச்சு எக்ஸ் எங்க இருந்து அங்க போற வீச்சு அங்க இருந்து வந்து அவருக்கு முப்பத்தி கால போற நேர்கோடு இதுதானே வெறும் இதுல இந்த பெருமானங்களையும் குறிக்கலாம் சரியா இதுல இருக்கிற பெருமானங்களையும் குறிக்கலாம் சொல்லுவாப்பம் இது வந்து பி நோட் பியா இருக்கு சரியா இது வந்து பி என்ற பகுதி அமுக்கம் மாறுற வரைவு சரியா பி என்ற பகுதி அமுக்கம் மாறுற வரைவு இது வந்து பி நோட் ஏயா இருக்கு அதுவும் எப்படி சொல்றோம் இந்த இடத்தை பி பூஜ்ஜியம் என்ற பி இல்ல ஏ மட்டும் இருக்கும் ஏ மட்டும் இருக்க அவற்ற தூயாவிய முக்கம் இந்த இடத்தை ஏ இல்ல பி மட்டும் இருக்கும் பி மட்டும் இருக்க அவற்ற தூயாவிய முக்கம் அப்ப பூஜ்ஜியத்துக்கும் தூய ஆவிய முக்கத்துக்கும் இடையில நேர்கோடாத்தான் பிபி வரும் அப்படித்தான் அவரும் பெறும் கரசலின் ஆவிய முக்கம் நாங்க கீறினாங்கள் y சமன் சரியா mx பிளஸ் சி என்று கீறினாங்கள் ஒன்று வரைக்கும் தான் கீறலாம்னு சொன்னான் தெரியுமா கரசலின் ஆவிய முக்கம் பி ஏபி இது வந்து பி நோட் பியில இருந்து பி நோட் ஏ மட்டும் கீறி காட்டினா முதல் அழிச்சு போட்டு விளங்கோனு அப்ப கரசலின் ஆவிய முக்கம் எப்படி வர போறாருண்டா கரசலின் ஆவிய முக்கம் எப்படி வர போறாருண்டா இந்த ரெண்டையும் இணைச்சுக்கொள் இதுதான் கரசலின் ஆவிய முக்கம் சரியா அப்ப கரசலின் ஆவிய முக்கம் உனக்கு எப்படி வருதுண்டா இந்த ரெண்டையும் இணைச்சு சரியா இதுதான் கரசலின் ஆவிய முக்கம் பி ஏபி என்று குறிக்கலாம் அல்லது பி டோட்டல் என்று குறிக்கலாம் சரியா பி ஏபி என்று குறிக்கலாம் அல்லது பி டோட்டல் என்று குறிக்கலாம் இந்த வரைவுக்கு இறைக்க என்ன கருதுகோள் எடுத்தனான்டா என்ன எடுகோள் எடுத்திருக்கிறேன்டா அதே ஒருக்கா சொல்றேன் கவனி சரியா இங்க நான் எடுத்த எடுகோள் என்னன்னு கேட்டா சரியா இங்க நான் எடுத்த எடுகோள் என்னன்னு கேட்டா பி நோட் பியை விட பி நோட்டே கூட அதான் எப்ப அப்படி சாத்தியமாட்டா ஆவி பரப்பு சரியா ஆவி பரப்பு சரியா ஆவி பரப்பு ஏ பெரிது பி என்று எடுத்தமண்டா சரியா அங்க ஏ என்ற தூய ஆவிய முக்கம் பி என்ற தூய ஆவிய முக்கத்தை விட பெருசா இருக்கும் அதே நேரம் ஆவி பரப்பு ஏக்கு கூடண்டா கொதிநிலை வரைவு பிறகு கீறுவோம் சரியா கொதிநிலை ஏ விட பிக்கு கூடவா இருக்குமா சரியா ஏ விட டி நோட் ஏ விட டி நோட் பி இது அடுத்த வரைவுக்கு தேவை நோட் பண்ணிக்கொள் அந்த அறிவுறுத்தலின் படிதான் கீழே கறி இருக்குன்னு சடபட கறிபடி என்னடா 28 பச்சா வந்திருக்கிற அதுல நீ இதெல்லாம் நீ சந்திக்கிறதுக்கு 2 வருஷம் கிடக்குற உண்மையிலே நீ 28 பச்சா இருந்தா
சரியா? இதெல்லாம் சந்திக்கணும் 2 வருஷம் கிடக்கப்ப. சரியா? வார பட்ச் போய் அடுத்த பட்சில சந்திப்பாய். என்னடா நீ இப்ப போற வாரத்தில விழுந்து விழுந்து படிக்கணும். சரியா? சரியா? ரைட். கிரிமுடி கிரிமுடி. சரியா? கிரிமுடி கிரிமுடி. சரியா? திலீபன் ஃபுல் சிலபஸ் அப்படி போடலாபன். ரைட். சரியா? ரைட். வந்து படி. 28 யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 போகுதானே? அதுல வந்து படிக்கப்பார். சரி. ரைட். இது வரைவு என்ன வரைவுன்னு சொல்ல அவன் என்ன அமுக்கமும் இந்த மூல் பின்னத்தை சொல்றது அமைப்பு. அப்ப மேலடிக்கொள் ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். டே அமுக்கத்தோட அமைப்பு கரசல் அமைப்பு இருக்குல்ல மூல் பின்னம் என்றது அமைப்பு கரசல் அமைப்பு மூல் பின்னத்தின் அடிப்படையில் தான் கலைக்குவது. ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் போட்டுக்கொள். சரியா? ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம் போடு. போட்டியா? ரைட். ஆவி அமுக்க அமைப்பு வரைபடம். சரி. அப்ப இதுல இருந்து கணக்கா கதை சொல்லலாம். ஆனா இன்றைக்கு சொன்னா கேள்வி செய்யலாமோ தெரியல. டேய் இன்றைக்கு சொன்னா கேள்வி சொல்லலாமோ தெரியல. அடுத்த கிளாஸ் ஞாபகப்படுத்துங்க வரைவில வச்சு கணக்கா காய்க்கலாம். இன்றைக்கு கணக்கா கதைச்சிட்டேன். அதால கேள்விக்கு போவோம். டியூலோடு சொன்ன செஞ்ச கேள்வி ஒரு நம்பர் இருக்கா போடும் கூட இருக்கா? செய்த கேள்வி நம்பர் இருக்கா மெசேஜ் பண்ணு. என்னென்ன கேள்வி போட்டு நான் கேள்வி நம்பரை போடு கேள்வி நம்பரை போடு செய்த கேள்விக்குரிய நம்பரை போடு. டேய் செய்த கேள்விக்குரிய நம்பரை மெசேஜ் பண்ணுங்கடா. செய்த கேள்வி அந்த நம்பர் மெசேஜ் பண்ணு. 1 செஞ்சுட்டேன். அப்படியா? எஸ். உன்னோட போன்ல பார்த்து சொன்னாண்டா அதால சொல்லு. 2 செஞ்சுட்டேன் கடிகார். 3, 4, 5 கடிகாரி. வேற 7 செஞ்சானா? 3, 4, 5, 6, 7. 7 மட்டும் வந்துட்டு அப்படியா? 8 செய்யல அப்படியா? 8 செய்யல 9, 10 செஞ்சாங்க அப்படியா? ரைட். 8 செய்வோம் 8 செய்வோமா? செய்யலாம். ரைட். 9 செஞ்சினாங்க 10 செஞ்சினாங்க 11 செஞ்சினாங்களா? 11 8 அடுத்த கிளாஸ் செய்வோமா? தொடங்க கிட்ட கூட காய்ச்சிட்டேன். அதால அடுத்த கிளாஸ் செய்வோம். 11 செய்யல. ரைட். 11 செய்யலாம். செய்வோம். அப்ப 11 கழியப்பா. டியூட்ல 11 கழி. டியூட் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கப்ப டியூட்ல 11வது கழியப்பார். போன கிளாஸ் டியூட் இதுல ஓபன் பண்ணி விட்டான் என்ன? ரைட்டு. சரியா? 11வது கேள்வி. ரைட். இல்ல செஞ்சனாட்டா போன கிளாஸ். சரியா? அப்ப போன கிளாஸ் நாங்கள்
11வது கேள்வி மட்டும் செஞ்சிருக்கிறோம். சரி, 10வது கேள்வி மட்டும் செஞ்சிருக்கோம். 11வது கேள்வியை வாச்சி. 11வது கேள்வியா? ரைட். ₹10 கேள்வி தெரியுதா? தெரியலையா? ரைட். செய்வா. 11வது கேள்வி என்ன ஆன்சர்? ரைட், அவ்வளவுதான். என்ன ஆன்சர்? டே கணவர் விட போட்டாங்க. ரைட், கவனிங்கோ. 11வது கேள்வியை பார். எல்லா விகித சமன்களிலும் கலக்கப்படும் போது இலட்சிய கரைசலை உண்டாக்கும் ஏக்கம பி ஆகிய தூய திரவங்கள் ஓர் அடைத்த பாத்திரத்தில் அவற்றின் ஆவியுடன் சமநிலைக்கின்ற வளமையான கதை. ஒரு குறித்த வெப்ப திரவ அவத்தையில் ஏக்கம பி ஆகியவற்றின் மூழ்பின்னங்கள் முறையே எக்ஸ்பி. இது வளமையான குறியீடு. வளமையான கேபிட்டல் எக்ஸ், இதுல சிமோல் எக்ஸ். சரி, பேருந்து பார். திரவத்துடன் ஆவி நிலையில் இருக்கும் ஏக்கம பி என்ற பகுதி ஆவி அமுக்கம் பிஏ பிவி என்றா இதுவும் பழமையான குறியீடு. இதுல மாற்று கருத்து இல்ல. தூய ஆவி அமுக்கங்கள் பி நோட் ஏ பி நோட் பி, அதுவும் பழமையான குறியீடு. உண்ட கேள்வி, ஆவி அவத்தையில் ஏன் மூழ்பின்னம்? இந்த ஆவி அவத்தை திரவ நிலையில கரைசல் நிலையில மூழ்பின்னம் தான் உங்களோட ரவோட்டின் விதி சொல்லும். சரியா? ஆவி அவத்தையில மூழ்பின்னம் என்ன சொல்லுவா? அப்ப ரவோட்டின் விதி சொல்லாது. சரியா? அது உனக்கு தெரியும். இதுக்கு மேலே எழுதுறேன் ஒரு அழிச்சு. டேய், ஆவி அவத்தையில மூழ்பின்னம் சொல்லுவாப்பம் டால்டனின் பகுதி அமுக்க விதிப்படி. தெரியலையா? தெரியற கலர்ல இருந்து 9. சரியா? ரைட். ஐயோ, சரி. டே போடுறா. சரி, எங்க வா. பழக கிடக்கிறா. டால்டனின் பௌதி அமுக்க விதிப்படி என்ன சொல்லலாம்? டால்டனின் பௌதி அமுக்க விதிப்படி சரியா? ஆவி நிலையில இருக்கிற மூழ்பின்னம் சொல்லலாம் பை ஏ. ஏயின் மூழ்பின்னம் தானே அது வந்து பி டோட்டல். அதன் கீழ் சொல்லுவாப்பம். சாரி, மாறி பி ஏயின் கீழ். சரியா? பி ஏயின் கீழ் பி டோட்டல். இதென்னு பாக்குற இப்படித்தானே. சரியா? ஒரு கூறின்ற என்ன சொல்லாப்பம் பகுதி அமுக்கம் என்றது வாயுக்கள்ல படிச்சிருப்போம். வாயுக்கள் ஆவி நிலையில அவற்ற மூழ்பின்னம் தர மொத்த அமுக்கத்தால தரப்படும். இதுல இருந்து அங்க வந்தோம்டா இப்படி ஒரு தொடர்பு வரும். சரியா? இப்படி ஒரு தொடர்பு வரும். சரியா? சரியா? இப்படி ஒரு தொடர்பு வரும். அப்ப இதுல நாங்கள் பிரதிடுவோம். இதான் கேள்வி. அப்ப அப்படியே பிரதிடுவோம். சொல்லுவாப்பம். இதுல பிரதிட்டா பி ஏக்கு பதிலாக ரவோட்டின் விதி என்ன சொல்லுது? எக்ஸ் ஏ இன்டு பி நோட் ஏ என்று சொல்லுது. பி டோட்டல் என்றது என்ன? பி ஏ பிளஸ் பிபி. பி ஏ காண்டி எக்ஸ் ஏ பி நோட் ஏ போடலாம் பிளஸ் பிபி காண்டி. சரியா? பிபி காண்டி சொல்லுவாப்பம் எக்ஸ் பி பி நோட் பி போடலாம். அப்ப இதுக்கு இந்த ஆன்சர் மேல எது இருக்கட்டுவா? சரியா? எக்ஸ் ஏ பி நோட் ஏ. இது போல இது சரியா? இது போல இது சரி. ஆன்சர் 4. செக் பண்ணு. ஆன்சர் 4. சரியா? ஆன்சர் 4 வெளியே முடிச்சுட்டியா? அடுத்த 12வது கேள்வி இப்ப செய்யலாது. சரியா? அது வடித்தல் என்றது இனித்தான் பெறும். கொதினாமுறை வடித்தல் பகுதி வடித்தல் 2 இருக்கு. அது இனித்தான் பெறும். சரியா? 2ம் இனித்தான் வெறும் அப்பன். சரியா? 2ம் இனித்தான் பெறும். சரியா? வேறு ஏதாவது பார்ப்போமா? ரைட். 16வது கேள்வியை செய்வோம். 16வது கேள்வியா? 16வது கேள்வியப்ப 16வது கேள்வியா? என்ன ஆன்சர்? டே 16வது கேள்வியை ஜெவாப்பம். இப்படி சின்ன விட்டா தான் எழுதக்கூடிய மாதிரி இடம் பெறுது. எடுத்து விலங்கு தான் பெருசா கொண்டு எழுதினா கிடக்கு. 16 விலங்கு அபார் விலங்கு தானே வேணும். ரைட். 16 என்னவாம்?
ஏக்கமபி ஆய கலந்து கொள்ளத்தக்க இரு கரைப்பான்கள் இலட்சிய கரைசல்களை உண்டாக்குகின்றன. குறித்த வெப்பநிலை ஒன்றிலே தூய கரைப்பானின் ஆவியமுக்கங்கள் முறையே 60 மில்லிமீட்டர் ரசம் 120 மில்லிமீட்டர் ரசம் ஆகும். அதே வெப்பநிலை ஏக்கு பி மூல் விகிதம் 1:3 ஆக உள்ள கரைசல் ஒன்றின் மொத்த ஆவியமுக்கம். ரைட். இப்ப இவன் சொன்னது ஒருக்கா பாப்போம். டேய், இப்போ ஒரு கரைசல் இருக்கு, அவற்ற ஆவியோட சமநிலையில் இருக்கு. ஒரு கரைசல் அவற்ற ஆவியோட சமநிலையில் இருக்கு. இந்த கரைசலுக்குள்ள ஏக்கு பி என்ற மூல் விகிதம் 1:3. அப்ப இவற்ற மூல் ஒன்றெடுத்தா இவற்ற மூல் 3 மூல் ஏற்றுக்கொள்றியா? அப்படி என்றா சொல்லுவாப்பம் எக்ஸ் ஏ சொல்லலாம் 1/4, எக்ஸ் பி சொல்லலாம் மீதி 3/4. சரியா? அப்ப உனக்கு கரைசலின் ஆவியமுக்கம் வேண்டா பி டோட்டல் கேட்டவன். பி டோட்டல் என்ன கதை? பி டோட்டல் என்றது பி ஏ பிளஸ் பி பி ஆல தரப்படும். ரவோட்டின் விதி என்ன சொல்லுதோ? பி டோட்டல் கேள்விய. ரவோட்டின் விதி என்ன சொல்லுதோ? இவருக்கு பதிலா எக்ஸ் ஏ இன்டு பி நோட் ஏ போடலாம், அவருக்கு பதிலா எக்ஸ் பி இன்டு பி நோட் பி போடலாம். எக்ஸ் ஏ எக்ஸ் பி தான் நான் கண்டுட்டேன். எக்ஸ் ஏக்கு பதிலா 1/4 பி நோட் ஏ நீ போடு, எக்ஸ் பிக்கு பதிலா 3/4 பி நோட் பி நீ போடு. வரைபில் இந்த கேள்வியில இருக்கு தூய ஆவியமுக்கங்கள் சொல்லுவாப்பம். ஏக்கமபியின் தூய ஆவியமுக்கங்கள் முறையா 60 120. அப்ப ஏக்கு தூய ஆவியமுக்கம் 60 மில்லிமீட்டர் ரசம் அழகா போடும். இவருக்கு 120 மில்லிமீட்டர் ரசம். இதை சுருக்கி விடைய சொல்லுடாக்கண்டு எத்தனை ஆன்சர்? 4வது பேர் தான். செக் பண்ணி பார். வையேண்டா என்ன சார்? என்னடா வையேண்டா? என்னடா ஆவி நிலையில முள்பின்னம் போனோட காஜா சொல்லி. எக்ஸ் ஏண்டா திரவ நிலையில் முள்பின்னம், வையேண்டா ஆவி நிலையில் முள்பின்னம். சரியா? எக்ஸ் ஏண்டா திரவ நிலையில் முள்பின்னம், வையேண்டா ஆவி நிலையில் முள்பின்னம். டக்குன்னு சொல்லு. 4வது ஆன்சர் பேர் தான் பார். 4வது பேரும் போடாக்கு செக் பண்ணு. சரியா? என்ன இந்த 4ஆல இந்த 60 சுருக்கினா 15, இந்த 4ஆல 120 சுருக்கினா 30, 30 3 90, 15 கூட்டினா 105. என்ன அழகு? மில்லிமீட்டர் ரசம். அப்பன் செக் பண்ணுங்க. இது சின்ன விஷயம். ரைட். அப்ப 16 முடிச்சிட்டோம். 17 இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் செய்யலாமா? அடுத்த கிளாஸ் வரைவு இன்றைக்கு தானே தொடங்கினான். 18 இன்றைக்கு தந்த உதாரணத்தை வச்சு சொல்லலாம். வீட்டை செஞ்சு பாரு. அடுத்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் கழிச்சு போட்டு செய்வோம். நேர்விலகள் எதிர்விலகளையும் சுட்டி காட்டி கொண்டு போனா இன்னும் நல்ல மெல்லோ. அதனால 18 அடுத்த கிளாஸ் செஞ்சா இன்னும் திறம்பட செய்யலாம். 17 18 அடுத்த கிளாஸ் செய்வோம். 19க்கு வா. 19ஆவதுக்கு என்ன ஆன்சர்? 19வது கேள்விக்கு என்னடா ஆன்சர்? மெசேஜ் பண்ணு. 19வது கேள்வி என்ன ஆன்சர்? ரைட். இதாண்டா டேய் 19வது கேள்வியை பார். 19வது கேள்வி என்ன? ஓகே, 19வது கேள்வி இந்த பார். உண்ட கேள்வி C6H6 C6D6. இன்றைக்கு உதாரணம் தந்தானோ? இந்த ரெண்டும் சேர்ந்தது சமதானி வேறுபாடுடையது இலட்சிய கரைசல். அதை முதல் நோட் பண்ணு. இலட்சிய கரைசல்ல ஆவி வரைவு, சாரி கரைசல் வரைவுதான் கேட்டோம். சரியா? துவித தொகுதி ஒன்றின் ஆவி அமுக்கத்தின் மாறலை நேரொத்தது. தொகுதின்றதான் கேள்வி. தொகுதின்றா மேல இருக்கிறது மட்டும்தான் வரும். இதுக்குள்ள போறது ஏ இந்த வரைவு, இதுல வந்தது பி இந்த வரைவு. உனக்கு ஏ இந்த பி இந்த வரைவு கேட்கல, தொகுதின்ற வரைவு தானே கேட்டவன். தொகுதின்ற வரைவு இப்படி நேர்கோடாத்தான் பெறும், இது மட்டும்தான் பெறும். ஆனா இதுல நீ ஆற போட போற முடிவு இருக்கு. சரியா? அப்ப இது அமுக்கம் மாறுது, கீழே மூழ்பின்னம் மாறுது. சரியா? இந்த மூழ்பின்னத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க நீ என்ன சொல்லுவ? அப்ப தொடர்பெடுக்கணும். அதை கண்டுபிடிச்சனே சரி. கட்டாயம் நேர்கோடு தான் பெறும். இப்ப வளைகோட வட்டு, 4வது வட்டு, 3வது வட்டு, முதலாவதே வட்டு, முதலாவது வராது, 3வது வராது, 4வது வராது. அந்த 3ஐயும் பட்டு முதலாவது 3வது 4வது வராது. வெற்றா? முதலாவது 3வது 4வது வராது. அப்ப ஆன்சர் இப்ப வரைவு
இப்படியும் தந்தவன் மற்ற பக்கமும் தந்தவன். கீழே உனக்கு தந்திருக்கான் பென்சின் மாறல் C6H6 ரெண்டா இவற்ற மூழ்பின்னம் 0 இவர் இல்ல அவற்ற மூழ்பின்னம் உண்டா. அது இந்த வரைவுக்கு பொருந்துமா மற்றதுக்கு பொருந்துமான்னு கேட்டா இப்படி பாரு இப்படி டேய் இப்ப C6H6 இருக்குதானே, அடுத்தது C6D6. உனக்கு தெரியும் H விட Dக்கு திணிவு கூட, இது H11 அது H12. இவரை விட அவருக்கு திணிவு கூடண்டா இவரை விட அவருக்கு கவர்ச்சி கூட, கவர்ச்சி கூடினவருக்கு கொதிநில கூட. சரியா, கவர்ச்சி கூடினவருக்கு கொதிநில கூட, அவருக்கு கொதிநில கூடண்டா ஆவி பரப்பு. சரியா, ஆவி பரப்பு C6H6க்கு தான் C6D6 விட கூட. ஆவி பரப்பு கூடினவருக்கு தான் தூய ஆவி அமுக்கம் C6H6 வந்து தூய ஆவி அமுக்கம் C6D6 விட கூட. அப்ப பென்சின் தூய ஆவி அமுக்கம் தான் கூட, அதுவும் பென்சின் தான், ஆனா சமதானி வேறையா. ரைட். அப்ப இவர் ஒன்றிருக்கேக்கான் பெரிய ஆவி அமுக்கம் பெறும். சரியா, இவர் ஒன்றிருக்கேக்கதான் பெரிய ஆவி அமுக்கம் பெறும். அப்ப இந்த வரைவு கூடிக்கொண்டு போற மாதிரி தான் பெறும். இந்த இடத்த P0 C6H6, இந்த இடத்த P0 C6D6, அவருக்கு கீழே தான் இவர் D6 தூய ஆவி அமுக்கம் பெறும். அதுக்கேற்ற வரைவு இவை மற்ற வரைவு மாறியலா இருக்கு பார், மற்ற வரைவு மாறியலா இருக்கு பார், விளங்குதா பார்? கதைக்கிறது விளங்குதானா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுடையும் இருக்க. அப்ப இவர் தான் ஆவி பரப்பு கூடாள். அப்ப இவற்ற ஆவி அமுக்கம் மேல இவற்ற ஆவி அமுக்கம் கீழே. இவர் ஒன்றிருக்கேக்கான் இவற்ற தூய ஆவி அமுக்கம், இவற்ற அளவோட தான் கீழே வந்தவன். இவர் 0 மற்றவற்ற ஆவி அமுக்கம் தான் வரும். ஏண்டா இவரே இல்ல, இவரே இல்லைன்னா மற்றவருக்கு தானே வரும். அடுத்த 20வது கேள்விக்கு நான் 20வது கேள்விய 20வது கேள்விக்கு உடைய மெசேஜ் பண்ணு. என்ன ஆன்சர்? ஜெயராமன் கடிகாரி. 20வது கேள்வியப்பா, 20வது கேள்வி. இத அழிக்கிறேன், இத நோட் பண்ணி வச்சிருக்கணும். சரி, இருபதாவது கேள்வி என்னவாம்? இதுவும் இலட்சிய கரைசல். இதை யார் சொல்லுவாங்க? அடுத்தடுத்துவார் அமைப்பு தொடர். CH3 CH2OH 2 கார்பன் ஆல்கஹால் 3 கார்பன் ஆல்கஹால், அது இலட்சிய கரைசலுக்குள்ளதான் பெறும். நோட் பண்ணு. இது இலட்சிய கரைசல். அதைத்தான் வந்திருக்கான். உன்னை குழப்புறதுக்காக ஒரு Hக்கு பதிலா ஒரு Dயும் தந்திருக்கிறான், ஒரு Hக்கு பதிலா ஒரு Dயும் தந்திருக்கிறான். அதெல்லாம் மாற்றம் இல்ல, சமதானி மாறுறதால ஒரு கேஸும் இல்ல. டக்கண்டு சரியா? ரைட். அடுத்தது அப்ப எத்தனை ஆன்சர்? இலட்சிய கரைசல். நோட் பண்ணிட்டியா? இலட்சிய கரைசல். இலட்சிய கரைசல்டா உனக்கு தெரியும் வளையின் நேர்கோடல் வரணும். வளையின் நேர்கோடண்டா இதுல எதை வெட்டலாம்? முதலாவது வெட்டு, 2வது பார்க்கலாம், 3வது வெட்டு. இப்ப 2வது 3வது முதல் வந்த மாதிரி ஒரு வரைவு என்னட்டு மாறுது, இப்படி மாறுது. இன்னொரு வரைவு எப்படி மாறுது, இப்படி மாறுது. கீழே ஆற்று அளவுட தந்தவன் எதனோல் CH3 CH2OH அளவுடையோட இவர் 0 இவர் 0 இப்ப இவர் ஒன்று இருக்கேக்க அமுக்கம் கூடவா, இவர் என்ன சொல்லாப்பம் 0 இருக்கேக்க அமுக்கம் கூடாடா வச்சுதான் வரைவை முடிவெடுக்கணும். அது உனக்கு இந்த ரெண்டுலயும் யாருக்கு ஆவி பரப்பு கூடன்னு பார்த்தா அதை வச்சுக்கொண்டு முடிவெடுக்கலாம். ஆவி பரப்பிற்கு தானே ஆவி பரப்பு, இவருக்கு மூலக்கூட்டு திணிவு குறைவு, அதால இவர் தான் இலகு ஆவியாகும். ஆவி பரப்பு கூடினவர் இவர், அவருக்கு மூலக்கூட்டு திணிவு கூட. அப்ப கொதிநில கூட, கொதிநில கூட அவருக்கு ஆவி பரப்பு குறைவு. அப்ப இவர் ஆவி பரப்பு கூடண்டா இவர் அதிகம், இவற்ற அளவு கூடவா கேட்கல, இவர் ஒன்று கேட்கதான் உனக்கு அமுக்கம் கூட வரும். சரியான வரைவு இது. இப்படி கூடணும், நேர்கோட்டுல இப்படி கூடணும். விளங்குதாண்டு பார். ஆவி பரப்பு கூடினவர் கேட்கதான் ஆவி அமுக்கம் கூட. அடுத்த வரைவு செய்ய மாட்டேன், அது நாளைக்கு பார்ப்போம். நேர்விலகல் எதிர்விலகல் இன்னும் கிடைக்கல, அதனால அடுத்தது இப்ப செய்ய மாட்டாய். விளங்குதா உனக்கு? ரைட். அப்ப அடுத்த கணக்குக்கு போமா. 23க்கு வா. 23 19 முடிஞ்சது, 20 முடிஞ்சது, 23 பாரு. 23 .
என்ன ஆன்சர்? 23. எத்தனாவது ஆன்சர் போடுற ஜெயராமன்? 23. 23வது கேள்வியை பாரப்பன். 23. ஓர் ஆவிப்பரப்பற்ற பதார்த்தத்தின் ஒரு மூல் ஆவிப்பரப்புள்ள கரைப்பானின் 2 மூல்கள் கலக்கப்படும் போது ஓர் இலட்சிய கரைசலை தரும். கரைசலின் ஆவி அமுக்கத்திற்கும் அதே வெப்பநிலையில் உள்ள தூய கரைப்பானின் ஆவி அமுக்கத்துக்கும் இடையே உள்ள விகிதம். ரைட். இப்ப உனக்கு அவன் என்ன சொல்றான்டா, 2 பேர் இருக்கணும். சரியா? 2 பேரும் என்ன சொல்லுவாப்பம், ஒரு இலட்சிய கரைசல் உருவாக்குறான். ஒன்று ஏ, இன்னொன்று பி. இதுல ஒன்று கரையம், இன்னொன்று கரைப்பான். இது கரைப்பான், இதுதான் அந்த கரையம். சரியா? இப்ப உன்னை என்ன கேட்டவன் தெரியுமா உனக்கு? கடைசி வசனத்தை பார். சரியா? கரைசலின் ஆவிய முக்கம்டா PAB ரெண்டும் சேர்ந்தது. கரைசலின் ஆவிய முக்கத்திற்கு அதே வெப்பநிலையில் உள்ள தூய கரைப்பான், கரைப்பான் கரைப்பான் என்றது ஏ. தூய கரைப்பான் ஆவிய முக்கம்டா அது P0A. கரைசலின் ஆவிய முக்கம்டா அது PAB. P0Aக்கும் PAB இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் தான் உண்ட கேள்வி. கேள்வி விளங்கிட்டா உனக்கு? இதை நோட் பண்ணி பார்ப்ப. முதல் கேள்வி விளங்காம ஏதோ செஞ்சு விட்டு முடிச்சிருப்பா நீ பிசாசு. எங்க வா இப்ப கேள்வியை விளங்கிட்டு நாங்க செய்ய முடியும். கேள்வியை விளங்கிட்டு இப்ப செய். கேள்வியை விளங்கிட்டு இப்ப செய். இந்த விகிதமாக நீங்கள் ஜெயராமன் இல்லாட்டி வேறு ஏதோ கண்டுட்டு ஈயன்னு வந்து நிற்கிறியோ. ரைட். தூய கரைப்பானின் ஆவி அமுக்கமண்டா P0A நாம் வச்ச குறியிடும்படி. அடுத்தது கரைசலின் ஆவி அமுக்கமண்டா மொத்த ஆவி அமுக்கம் அல்லது P டோட்டல். சரியா? அல்லது P டோட்டல். ரைட். விடிய கண்டு விடிய போட்டு மெசேஜ்ல மாறி வரும். பாத்தியோ? எனக்கு தெரியும் தானே நீ ஆள் சொத்தியன்னு எனக்கு அப்பயே தெரியும். அதான் நீ போட்ட விடையில டவுட்ல கேட்டானே ஏதோ கண்டனி என்று. சரி காணுங்க அப்படின்னா கண்டு என்ன வரும்? நானாமா மாறி போட்டேன். நான் பாத்திய நீ விசர்க்கதை கதைக்க கோபத்தில்தான் மாறி போட்டேன் போடாது. டேய் புறாங்க என்னடாகட்டும். தூய கரைப்பானின் ஆவியாமு வாருவன் கரைசலின் ஆவியாமுக்கத்துக்கும் அதே. ஓம் 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 ஓம். அது நான் நீ அதானே நீ கருப்பு ஏத்தினா அப்படித்தான் நான் மாறி போடுவேன். தலைகளாத்தான் கேட்டிருக்கானே. சரியா? இது இந்த தலைகள் தான் கேட்டவன். அது சின்ன பிரச்சனை. இதை அழிச்சு போட்டு இதே அழிச்சு போட்டு இதுல P0A இதுல P செக் இதுல B போட்டா இது சின்ன பிரச்சனை. ரைட். டன். ரைட். செய்தியா? என்ன ஆன்சர்? ரைட். எல்லாரையும் பாட்டு பண்ணி காணி. இந்த கேள்வி ஒரு சின்ன வித்தியாசம். இன்றைக்கு இதுவரைக்கும் செஞ்ச கேள்விக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஆவி பரப்பு அற்ற கரையம் என்று சொன்னோம். ஆவி பரப்பு அற்ற கரையம் என்றா ஆவியில கரைப்பான் இருக்கும், ஆனா இந்த B இருக்காது. ஆவியில இந்த B இருக்காது. சரியா? ஆவியில இந்த B இருக்காது. ஏன் சொல்லக்கூடிய இருக்காது? ஆவி பரப்பு குறைவண்டா அது கொஞ்சமா ஆவியாகும். ஆவி பரப்பு அற்றதண்டா அது ஆவியே ஆகாது. விளங்க உனக்கு? ஆனா இதுக்கு ரவோட்டின் விதி நீ பயன்படுத்தலாம். ரவோட்டின் விதி என்ன சொல்லுதோ, கரைசலின் ஆவி அமுக்கம் முதல் பார்ப்போம். கரைசலின் ஆவி அமுக்கம் என்றா அது PAB. அது டால்டனின் பௌதிக அமுக்க விதி. டால்டன் டோல்டன் எல்லாம் ஒன்று சொன்னான் இல்லை? அதன்படி PA பிளஸ் PB இதுதான் கரைசலின் ஆவி அமுக்கம். இங்க பாத்தியண்டா இந்த P0B 0 ஏற்றுக்கொள்றியா? இந்த P0B வந்து 0. ஏன் 0? B ஆல ஆவி B ஆவியே இருக்காது. அப்ப B ஆவி இல்லைன்னா அவருக்கு ஆவி அமுக்கம் இல்லை. ஆவி இல்லை ஆவி அமுக்கம். ஆகவே
பிஏபி சமன் இந்த பிஏக்கு பதிலா ரவோட்டின் விதி என்ன சொல்லுது எக்ஸ்ஏ பிளஸ் எக்ஸ்ஏ இன்டு பி நோட் ஏ. இதுல உன்ன கேட்டது பிஏபின் கீழ் பி நோட் ஏ. அப்ப அதை கொண்டு அப்படியே விரி பிஏபின் கீழ் சரியா பி நோட் ஏ வந்துட்டார். அது வந்து எக்ஸ் ஏக்கு சமனா வந்துட்டார். எக்ஸ் ஏன்றது சொல்லுவாப்பம் எக்ஸ் ஏன்றது அது நீ மேல பார் கேள்விவாஜி பார். ஒரு பதார்த்தத்தின் ஆவி பெறப்பட்ட பதார்த்தத்தின் ஒரு மூல். அப்ப இவற்ற ஒரு மூளை கலந்தனாங்க, இவற்ற ரெண்டு மூளை கலந்தனாங்க சரியா. ஆகவே மூல் பின்னம் சொல்லுவா மூல் பின்னம் ஏ இந்த மூல் பின்னம் அவற்ற மூல் ரெண்டின் கீழ் மொத்த மூல் எத்தனை வரும் 3. ஆன்சர் எத்தனாவது என்னோட ஆன்சர் சொல்லுவாப்பம் எத்தனை ஆன்சர் விளங்கிட்டாரு. இப்ப இந்த கேள்வியில ஒரு வலுவு இருக்கு. என்ன வலுவண்டு கேட்டா ஆவிப்பட்டு படத்தின் ஒரு மூல் ஆவி பரப்புள்ள கரைப்பானின் 2 மூல்கள் கலக்கப்படும் போதுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு மூலும் 2 மூலும் நான் ஆரம்பத்துல கலந்த கதை கலந்த பிறகு பி அப்படியே இருக்கும். பி இந்த ஒரு மூல் இருக்கும். அப்ப கணக்குல பி இந்த ஒரு மூல் வாரது கேஸ் இல்ல. ஆனா கரசல் நிலையில ஏ இந்த மூல் எவ்வளான்னு கேட்டா ஏ இந்த மூல் 2 போடிலாது. ஏன் போடிலாது ஏன்ற 2 எடுத்த நான் ஆவிக்க கொஞ்சம் போனா 2 விட குறைவா தான் இருக்கும். விளங்குதா உனக்கு? கலக்கேக்கு ஏ 2 கலந்தனான் சரியா. ஏ 2 பி 1 கலந்தனான். பி ஆவியாகாது. அப்ப பி முழுக்க கரைசலுக்குள்ளான் இருக்கும். ஆனா ஏ ஆவியானா பிறகு கரைசலுக்குள்ள ஏ அளவு குறைஞ்சிருக்கும். ஆனா அது எவ்வளவு எங்கள்கிட்ட காண்றதுக்கு வழி இல்ல சரியா. உதிர இருக்கிறதுக்கு 5 ஆன்சர்ல 1 எடுக்கணும் பார். கூற முடியாண்டு வந்தா சொல்லலாம். கரைசல் நிலையில் சமநிலை அடைஞ்சா பிறகு கரைசல்ல இருக்கிற ஆவி கரைசல்ல இருக்கிற ஏ இந்த மூல் போட்டுதான் மூல் பின்னம் காணணும். சமநிலைக்கு முன்னம் தான் ஏ 2 மூல் எடுத்தனி. ஆவியான அப்புறம் ஏல 1.9 1.8 1.7 1.6 1.5 அல்லது 1 கூட இருந்திருக்கலாம் தெரியாது சரியா. ஆனா உந்த கேள்வியில கலந்த மூளை வச்சுதான் வெளியெடுக்கலாம். சமநிலை மூல் எங்களால காண இயலாது. சமநிலை மூல் காண்றது கணக்கில்லத்தானே இதுல பாரு சரியா. அளவுட உதவியதான் வச்சு காட்டுறது நான். அப்ப அதால இதுல ஒரு எடுகோள் சமநிலையில இதே மூல கருதித்தான் வெளியெடுக்கலாம். இதுல சின்ன வலு இருக்கு. முன்னுக்கு ஸ்டார் பண்ணி வை வலு கண்டு போட்டு அதை பழக்கப்படுது. இது உந்த கேள்வியில மட்டுமில்ல அங்கால கேள்வியிலையும் பெருமை. 65 ஒரு 5-6 கேள்வியில இப்படி வலை இருக்கு. இப்படி இதே சாயல்ல வலை இருக்கு சரியா. அப்ப எடுத்த மூலையே நான் சமநிலை மூலா கருதித்தான் இந்த கேள்விக்கு இப்படி எடுக்கலாம். கலக்கப்பட்ட மூலையே சமநிலை மூலா கருதித்தான் இந்த கணக்கு செய்யலாம். சமநிலை மூலை என்னால காண முடியாது. அதற்கேற்ற மாதிரி விடையெடுத்தி என்றால் உனக்கு எத்தனாவது வரும் 3வது வரும். கேள்வியில வலை இருக்கு விளங்குதா உனக்கு? இந்த கேள்வியில வலை இருக்கு விளங்குதா உங்களுக்கு? சரி இப்ப கயக்கிறேன் விளங்குதாடா. என்னடா கட்டம் நித்ரியா போயிட்டீங்களோ? ரைட் சரி. அப்ப 24 கல்வி பாரு. 24 கல்வி 24 கல்வியப்பா டக்கண்டே. 24 கல்வி என்ன ஆன்சர் சரியா. 24 கல்வி பாரு. 24 கல்வி என்ன ஆன்சர்? ரைட் போமா. திரவங்கள் ஏக்கமபி ஆயின ஒன்றுடன் ஒன்று இலட்சிய கரசல்களை உண்டாக்குகின்றன. ஏக்கமபி ஒவ்வொன்றினதும் ஒரு மூல் போத்தல் ஒன்றில் கலக்கப்பட்டு அப்ப இதுவும் அதே மாதிரி கலக்கிறானாம் சரியா. ரைட். அப்ப உள்ள ஏ இருந்தது அதோட பியும் 2யும் கலக்கணும். அப்ப ஏயும் சமநிலைக்கு வரும் பியும் சமநிலைக்கு வரும். ஆவிலையும் ஏ இருக்கும் கரசலையும் ஏ இருக்கும் சரியா. ரைட். கலியவாஜிபார் திரவங்கள் இலட்சிய கருத்தை உண்டாக்கணும். ஏக்கமபி ஆகிய ஒவ்வொன்றது ஒரு மூல் போத்தலுக்கு ஆரம்பத்துல கலக்கப்பட்டது ஒரு மூல் என்றா சமமூல் கலக்கிற கேள்விகள் நிறைய இருக்கா. மூடியிடப்பட்டது பரிசோதனை நிபந்தனைகள் தூய ஏயினதும் தூய பீனதும் ஆவி அமுக்கங்கள் இங்க பார். ஏ இந்த ஆவி அமுக்கம் பி நோட்டே தந்திருக்கிறான் எவ்வளவு
அது 120 மில்லிமீட்டர் ரசம். அதே மாதிரி பி நோட் பி தந்திருக்கான் 140 மில்லிமீட்டர் ரசம். உனக்கு தெரியும் பிக்கு தான் ஆவி அமுக்கம் தூய ஆவி அமுக்கம் கூட. பிக்கு தூய ஆவி அமுக்கம் கூட வந்திருக்கண்டா ஆவி பரப்பு யாருக்கு கூட? பிக்கு தான் கூட. அப்ப ஆவி ஆகிறது யார் கூடவா இருக்குன்னு சொல்லுவாப்பம். அப்ப ஆரம்பத்துல நீ திரவத்தை கலந்தா ஏ கொஞ்சம் ஆவியாகும், பியும் கொஞ்சம் ஆவியாத்தான் சமநிலை வரும். ஏயை விட பி தான் அதிகம் ஆவியாகும். அது விளங்குது உனக்கு? ஏயை விட பி அதிகமா ஆவியாகிறதால ஆவியில பி தான் கூடவா இருக்கும். சமமூல் எடுத்த நீ அப்ப அதிகம் பி அங்க போனா கரசல்ல பி அதிகம் குறைஞ்சிருக்கு. கரசல்ல ஒப்பிட்ட அளவுல பி குறைஞ்சா ஏயை விட பி தான் குறைய இருக்க போறார். ஏனண்டா பில நான் அதிகமா எடுத்தா போனதுக்கு பிறகும் பி மிச்சம் இருக்கிறான் கூடவா. ஆனா சமனா எடுத்த நீ உதாரணத்துக்கு ஒண்ணு கொண்டு தானே சொன்னி. இதுல தச சொல்லுவாங்க கணித டேய் இப்படி பாப்போம். இப்ப ஏல ஏஎம்பியும் கருதுனா இவர்ல தசம் 2 போனா இவர்ல தசம் 1 போகும். அப்ப பில அதிகம் போகணும். தசம் 2 போனா இதுல தசம் 1 போகும். அப்ப பி கூட மிச்சம் எவ்வளவு இருக்கும்? தசம் 8 இங்க இருக்கும், தசம் 9 இங்க இருக்கும். இவர் கூட விளங்குதா? விளங்கு இல்லையா உனக்கு? சரியா? விளங்குனா திருப்பி காய்க்க போறது இல்லை. உது சின்ன கல்வி உது விளங்குனா இந்த பிசா சொன்னவே சொன்னேரு உது விளங்குதான் போ. அடுத்தது விளக்கலிக்குவோம். அப்ப இது சின்ன கல்வி ஒன்றை வச்சு சும்மா கணக்கு சொல்லியிருக்கான். சரி இப்ப சமநிலை திரவ அவத்தையில் ஏனாவது பீனாவது மூல் பின்னங்கள் முறையே எக்ஸ் எக்ஸ்பி திரவ அவத்தை திரவ அவத்தையில ஏதான் கூட இருக்கும். ஆகவே சொல்லலாம் ஏ கூடம் இருந்தா ஏ இந்த மூல் பின்னம் கூட, ஆவியில பி கூட இருக்கும். ஆகவே ஆவில ஏய விட பி கூட. சரியா? ஆவில ஏய விட பி கூட. அதுக்கேற்ற ஆன்சர் சொல்லு. எதனால்? அதுக்கேற்ற ஆன்சர் எதடா? முதலாவது போல வை பி பெருசு, ரெண்டாவது சரி, மூன்றாவது சரி, நாலாவது சமன்ன்றது போல. விளங்குதா? விளங்கு இல்லையா? பார் ஏ கதைக்கிறதெல்லாம் விளங்குதாடா உங்களுக்கு? 23 24 சரி. சரியா? 25 26 பார். 60 கேள்வி ஏதோ காக்க முடியல. 68 கேள்வி இருக்கு. 25 26 பார். சார் பேப்பரை ஸ்கிரீன்ல எடுங்க சார். ஏண்டா ஏண்டா எழுதுறது இல்ல, கஷ்டமா கிடக்கு எனக்கு. சரியா? எடுப்போமா? ரைட். எத்தனை கேள்வி செய்யணும் மினி? 25 26 பார். ஓகேயா? ரைட். கரண்ட் இல்ல சார், கஷ்டமா இருக்கா? எந்த இடம்? அம்பாரியா? ரைட். சரியா? பார் பார் பார். இப்ப விளங்குதான் உனக்கு? சரியா? டே இந்த கிளாஸ் யூடியூப்ல போட்டு விடுறேன். 2 நாளே போடுவேன். இந்த இது ரிமூவ் பண்ணி போடுவேன். நான் இது உனக்கு வாட்ஸ்அப்லயே போட்டு நான் யூடியூப் லைவ் விட மாட்டேன். சரியா? சூம்ல மட்டும்தான் இது எடுப்பேன் போட்டு நான். இருந்தாலும் இன்றைக்கு போடுவேன், நாளைக்கு நாளண்டைக்கும் குரூப்ல விடுறேன். என்ன யூடியூப்ல இருக்கும். விரும்பினா பார், இல்ல அடிக்க விடு, அது பிரச்சனை இல்லை. ரைட். இன்றைக்கு நாளைக்கும் போடுவேனா? அதுக்குள்ள பார்த்து முடியுங்க. சரியா? இருபத்தி அஞ்சு துவாரகா செஞ்சுட்டாய். ரைட். காணுங்க.
ஏ, ஆகிய இரு திரவங்கள் ஒன்றுடன் ஒன்று இலட்சிய கரைசலை உண்டாக்குகின்றன. தூய ஏனதும் தூய பீனதும் கொதிநிலைகள் உனக்கு தந்திருக்கான். ஏ இந்த கொதிநிலை 80 பாசியாம். சரியா? ஏ இந்த கொதிநிலை 80 பாசி. மேல கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆரைட் அப்பதான் கீழே எழுதலாம். ஆரைட் சரியா? அப்ப ஏ இந்த கொதிநிலை உனக்கு தந்திருக்கிறான். ஏ இந்த கொதிநிலையை பார் 80 பாசி. பி இந்த கொதிநிலையை பார் 50 பாசி. ஏக்கு கொதிநிலை கூடண்டா உனக்கு தெரியும். சரியா? ஏக்கு கொதிநிலை கூடண்டா உனக்கு தெரியும் அப்பன் ஆவி பரப்பு. சரியா? ஆவி பரப்பு ஏய விட பிக்கு கூட. ஏக்கு கொதிநிலை கூட. கொதிநிலை ஏக்கு கூட உண்டால. சரியா? கொதிநிலை சரியா? கொதிநிலை சரியா? கொதிநிலை ஏ பெரிது பி அவன் தந்திருக்கிறான். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம் ஆவி பரப்பு பிக்கு கூட. சரியா? ஆவி பரப்பு பிக்கு கூட. ரைட். சரியா? ஆவி பரப்பு பி கூட. இது ஒரு கதை. பேந்தன சொல்லிக்கிறான் அரை வெப்பநிலையில் அவற்றின் ஆவி அமுக்கங்கள் பி நோட் ஏ பி நோட் பி வளமையான குறியீடு. அதை நோட் பண்ண தேவையில்லை. ஏகம பியின் சமமூலர் கலவை அதை ஒருக்கா நோட் பண்ணுவோமா? சமமூலர் கலவைன்னா முதல் சொன்ன அதே கேள்வின பேட்டர்ன். சரியா? சமமூலர் கலவை ஒன்று வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரத்தில் வைக்கப்பட்டு அரை வெப்பநிலையில் சமநிலை விடப்பட்டது. சமநிலையிலே திரவாவத்தில் ஏக்கம பியின் முற்றின வளமையான குறியீடு. உனக்கு தெரியும் முதலே சொன்னாங்க சமமூலர் கலவையில ஆவி பரப்பு கூடினவர் அதிகம் ஆவியாகும். அப்ப முதல் மாதிரி தான் பி அதிகம் ஆவியாகும். ஆவில பி கூட. அப்ப வை பி கூட. சரியா? அப்ப என்ன முடிவுன்னு கேட்டா சரியா? வை பி வை ஏ விட கூட. அப்படி ஆவில பி கூடவா இருக்கும், கரசல்ல ஏ கூடவா இருக்கும். ஆகவே எக்ஸ் ஏ சரியா எக்ஸ் பி விட கூட. இப்ப நான் கேட்கிறேன் வைபி வையை விட கூடன்னு சொன்னா வைபின்ற பெருமானம் தசம் ரெண்டும் வை என்ற பெருமானம் தசம் ஒன்றும் எடுக்கலாமா? இவருக்கு தசம் ஒன்று இவருக்கு தசம் ரெண்டு எடுக்கலாமா? எடுக்கிறாது. ஏந்துலோம் கரிகாரி ஏனண்டா வையே வைபின்ற கூட்டுத்தொகை ஒன்று பெறணும். அப்ப தசம் ஒன்று தசம் ரெண்டு எடுக்கிறாது. அப்ப கூட்டுத்தொகை பெறணும்டா தசம் 4 தசம் 6 எடுக்கலாம். நீ தசம் இவருக்கு தசம் 5 விட கூட எடுக்கணும். தசம் 5 விட கட்டாயம் கூட எடுக்கணும். ஏன் இவருக்கு தசம் 5 விட குறி எடுப்பியா இருந்தா அவர் தசம் 5 விட கூட வரணும். இல்லாட்டி மொத்த கூட்டத்தை ஒன்று வரையிலாது. அப்ப இவர் தான் கூடவா இருக்கணும்டா இவற்ற பெருமானம் தசம் 5 விட கூட. அது விளங்குதா உனக்கு? அப்ப இடையில நாங்கள் ஒப்பிடலாம் தசம் 5 விட இவர் கூட. அதே மாதிரி தான் இங்க தசம் 5 விட அவர் கூட. அதுக்கேற்ற ஆன்சர் எதுன்னு சொல்லுவாப்பம் டேரக்ட் வைபி பெருசா இருக்கணும் தசம் 5 விட கூட. சரியா? வைபி பெருசா இருக்கணும் தசம் 5 விட கூட. அடுத்தது எக்ஸே பெருசா இருக்கணும் அதுவும் தசம் 5 விட கூட. இவர் தசம் 5 விட கூட அவர் தசம் 5 விட குறைவு. இல்லாட்டிக்கு கூட்டத்தை கொண்டு வராது. ரெண்டும் தசம் 5 விட கூட வரையலாது. ரெண்டும் தசம் 5 விட குறையவும் பெறலாது. இப்படி ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் பொருத்தம் பெறும். பார்த்துப்படி அடுத்ததுக்கு வா. 20 20ல என்ன பிரச்சனை என்று கேட்டா பி ஏ சமன் பி பி இல்ல உனக்கு தெரியும் ஆவி பரப்பு கூடினவர் யார்? பி அதிகம் ஆவியா இருக்கு. அப்படியல்ல பி ஏ பெரிது பி பி. என்னடா இதுக்கு வர போகுது ஏபிசிடி களி. அடுத்த முடிய போடுவா 20வது கேள்வி 26வது கேள்விக்கு முடிய போறோம். 26வது கேள்வி. இருபத்தி ஆறாவது கேள்வி. அடுத்த கேள்வி செய்ய
சரியா? ரைட். டேய் அடுத்த பாப் இதை நீங்க பார்த்து கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ் பாப்பேன். இது கொஞ்சம் விளக்கம் அடுத்த கிளாஸ் ஆகிக்கிறேன். இது சின்ன விஷயம். இது பி டோட்டல வச்சு எடுத்துக்கிட்டார். சரி அடுத்த கிளாஸ் பாப்போம். இந்த கிளாஸ் நிப்பாடுறேன். கிளாஸ் என்ன விளங்கிட்டா விளங்கலையா திருத்தம் இருந்தா மெசேஜ் பண்ணி போட்டு போ. சரி அக்காங்கால கேள்வி சொல்லி செஞ்சுடுவாங்க. இந்த கேள்வி ஒரு வாட்சி செஞ்சுடுவா. இப்ப காசு பண்ணிக்கிறது. ரைட். டி அடுத்த கிளாஸ் வரைக்கும் செய்து வாங்க. கேள்வி சொல்றேன். ஒரு 26 26 செய். சரியா? 27 28 செய். 29 30 செய். 31 32 செய். சரியா? 31 32 செய். மிச்சத்தை பிறகு அடுத்த கிளாஸ் கொஞ்சம் தேரி காய்ச்சி போட்டு நிறைய கேள்வி செய்ய நெருங்கிடுமா? ரைட். பேனாங்கால பகுதி வடையாக்கும் கொதிர வைப்பு ரைட். கிளாஸ்ல திருத்தம் இருந்தா மெசேஜ் பண்ணி போட்டு போங்க. ரைட். திருத்தம் இருந்தா ஐடியா சொல்ல விரும்பினா சொல்லிக்கோ. இதை விட அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. சரியா? அதுக்காக மொத்த சிலபஸ் யூடியூப்ல போறேன்னு சொல்றது அடி வாங்குவா நீ. சார் அவத்தை சமநிலை கண்டினியூஸா செய்யுங்களன். அப்படித்தாடா செய்யறேன். என்ன ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்றியா? ஒவ்வொரு செவ்வாயும் எல்லாம் செய்யறேன். என்னடி சொல்ல வாரா நீ? என்ன சொல்ல வாரா? ஒவ்வொரு செவ்வாயும் செய்யறேன் தானே. கிழமையில 2 நாளாமா கடிகாரி. கிழமையில 2 நாள். ஓகே ராஜதாஸ் விளங்கிட்டு. குட் நைட் குட் நைட். கூட எடுத்தாலும் ஓகே. அவத்த சமயத்துல கூட எடுக்கிறாடி. 60 கல்யாணம் நடக்கு. இப்பயே பாரு 20 கல்லி தாண்டி போட்டது இல்லை. இன்னும் 2 கிளாஸ்ல அங்க கடைசி பின்னுக்கு இருக்கிற 20 கல்லி டக்குன்னு போயிடும். அதுல கணக்குகள் இல்லை. பின்னுக்கு இருக்கிற 20 கல்லியில ஒரே நாள்ல முடிஞ்சிடுவேன். சரியா? இப்ப இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்த கிளாஸ் கிட்டத்தட்ட டியூட் முடிஞ்ச மாதிரி தான். எம்சிக்யூ டியூட். சரியா? இப்ப 2 கிளாஸ்ல நெருங்கிடும். நாள் கணக்காத்தான் கிடக்கு. பாட்டும் ஒரு நாள்ல பெரும்பாலும் போயிடும். ஒரு நாள்ல பாட்டு போயிடும். ஒரு எஸ்ஐ கல்லின சீப்போதி தானே. ஒரு ஃபுல் எஸ்ஐ இல்லையே. அரை மணித்தியால கல்வி விளங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? அந்த அரை மணித்தியால கல்வியில ஒரு 3-4 கல்வி பாட்டு செய்யலாம். ரைட். சரி போங்க போ.